வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க. எல்லா மதமும் ஒரே கையில எடுக்கிற ஒரே ஆயுதம் பாத்தீங்கன்னா, தர்மம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தர்மத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மதத்திலயும் எல்லாம் ஒவ்வொரு கோட் வச்சிருக்காங்க. சோ அந்த அந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஐயா அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாரு. ஏன்னா, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த திரிசூலம் இது எல்லாமே அது எங்க வந்து நின்னாலும் அந்த தர்மங்கிற இடத்துல தான் வந்து நிக்கும். சோ அந்த தர்மம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மதத்திலயும் ஒவ்வொரு சொல்லியிருக்க அந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா, தினமும் படிக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா, பகவத்கீதையில வந்தது, "தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள், தர்மம் உங்களை காப்பாற்றும்." திருக்குறான். "உங்களுடைய அனைத்து நோய்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் நீங்கள் செய்த பாவங்களே காரணம். நெருப்பை நீர் அணைப்பது போல, நீங்கள் செய்கின்ற தர்மங்கள் உங்களது பாவங்களை அழித்துவிடும். தர்மம் செய்வதால் உங்களது செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது." பைபிள். "அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள் உற்சாகமாய் கொடுக்கின்றவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தாராளமாய் கொடுத்தும், அதிகப்படியாய் சேர்க்கிறவரும் உண்டு. அதிகப்படியாய் பிடித்து வைத்தும் வறுமையடைந்தவர்களும் உண்டு. தாராள குணமுள்ள ஆத்மா செழிக்கும். மற்றவருக்கு தண்ணீர் வார்க்கிறவன் தானும் தண்ணீர் வார்க்கப்படுவான்." நன்றி. இன்றைய வகுப்பிற்கு என்னை தேர்ந்தெடுத்த இறைவனுக்கும், சிதறவிடனுக்கும், தேவதைகளுக்கும், டாக்டர் இளங்கோ ஐயா அவர்களுக்கும், ஆசை தம்பி ஐயா அவர்களுக்கும், ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். கர்மாற்றல் சிகிச்சை அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய வகுப்பில் நேற்று பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேர்மறை ஆற்றலை ஐயா மியூட் பண்ணாதவங்க மியூட் பண்ணிக்கங்க கொஞ்சம். வகுப்பில் ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னித்து விடவும். அதை வந்து ஐயா திருத்தி அடுத்த நல்வழிக்கு கூட்டி எடுத்துட்டு போவார். ஏன்னா நம்ம வந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா, நம்ம குழுவாகட்டும், இல்ல நம்ம பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சிறப்பு விருந்தினர் பேசுற விஷயமாகட்டும், அதை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம ஒரு கல்லுவ பத்தி சின்ன விஷயம் தான் பேசணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசணும். ஆனா அவரு ஐயா வந்து அந்த ஹோலி பாத்ன்னு சொல்லி எவ்வளவு பெரிய விஷயத்த குடுத்திருக்காரு நம்மளுக்கு. இந்த மாரி பாத்தீங்கன்னா, அதே ஒவ்வொரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ தவறுகள்ல தான் நம்மளுக்கு வந்து நெறைய விஷயங்கள் கிடைக்குது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த விஷயங்கள என்ன நம்மளுக்கு தேவைகளோ, அது அடுத்து அடுத்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல இல்லன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த வகுப்பிற்கு உள்ள போலாம். நேர்மறை ஆற்றலை பெருக்குறதுக்கும், நேர்மறை சிந்தனை நம்ம வளர்ப்பதற்கும், நம்ம 18 இறைக்கட்டளை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த 3 சப்ஜெக்ட் தான் எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா, அதுதான் மிகவும் முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா, இது ஐயா சொல்றது என்னன்னா, கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் தியானம் நேத்து கூட சொல்லியிருப்பாரு. கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் தியானம். திங்கட்கிழமை பேசும்போது சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க கிளியர்வைன்ட் ஆகணும். இல்ல வந்து உங்கள அதாவது நீங்க தர்மம் யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது, எல்லா விஷயம் அதாவது அனைத்து விஷயங்களும் உணர்த்தது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் இறைவன் தான். நீங்க அது வந்து கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கையில இருக்கிறவங்க கிறிஸ்டல் வச்சுக்கங்க. கையில இல்லாதவங்க கிறிஸ்டல் இருக்க மாரி நெனச்சு பண்ணிக்கலாம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கடைபிடிச்சுட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, நேர்மறை ஆற்றல்கள். நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்கத்தான் செய்யும். ஸோ அதைய வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, குறைச்சு நேர்மறையா இருக்குறங்கிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு சிந்தனைகள், நம்ம எண்ணங்கள் மூலமும், செயல் மூலமாவும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுக்கங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒழுக்கம், பொறுமை, இந்த பொறுமை கடைபிடிக்கிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு இடத்துக்கு போனோம்னா, நம்ம லைன்ல நிக்கிறது. நம்ம நெறைய பேருக்கு அந்த பொறுமைங்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கு. பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்னன்னா, நம்ம கர்மாற்றல் சிகிச்சை வகுப்பில் சொல்லல. ஸோ நம்மல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளின் செல்ல குழந்தைகள். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கரெக்ட்டா போயிட்டு இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நம்ம அங்க போய் லைன்ல நிக்கிறதோ, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சு போய் பார்த்தீங்கன்னா, அந்த கும்பலா போய் நிக்கிறாங்க. நெறைய பிரச்சனை வருது. ஸோ அந்த இடத்துல ஒரு பொறுமையா ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் நின்னாங்கனாவே, ஈஸியா முடிஞ்சிற வேலை. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிரஷர் நெறைய இருக்கும். நீங்க ஒரு அன்னதானம் ஆகட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிக்கெட் எடுக்கிற இடத்துல போகட்டும், இல்ல ரேஷன் கடை ஆகட்டும், ஏதோ ஒரு பக்கம் லைன் ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கூட்டம் எல்லா கோயில்லயும் கூட்டம் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ஃபார்ம் பண்றதோ, இல்ல அடிச்சு புடிச்சு போறது, குழந்தையெல்லாம் கையில வச்சிருப்பாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. டிராபிக் சிக்னல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரா சிக்னல் இருந்துச்சுன்னா, அந்த சிக்னல்ல நின்னு மத்தவங்க போனாலும் நீங்க போயிட்டு போறாங்க. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அப்ப நெறைய பேர் நம்ம நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்கலாம் போறாங்களே! சோ நம்ம நின்றுருந்தா நம்மள ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாரிலாம் இல்ல நினைக்காம, நம்ம அந்த இடத்துல நின்னோம்னா, நம்மள பார்த்து ஒரு 10 பேர் அந்த மாரி நிப்பாங்க.
இருப்பாங்க. சோ எது சரியான வழியோ அந்த வழிய பார்த்து நிக்கிறவங்க கண்டிப்பா நிப்பாங்க. அப்ப எல்லாரும் நிக்கும்போது கண்டிப்பா நின்றுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இந்த இந்த பொறுமை, இந்த ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சகிப்புத்தன்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா இப்ப நம்ம சகிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகம் வளர்த்துக்கிட்டா தான், நம்ம கர்மாற்றல் சிகிச்சை வகுப்பு வந்து மத்தவங்களுக்கு கொண்டு போக முடியும். பிளஸ் நம்ம இந்த நம்ம ஒரு தனி 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 ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாயத்துக்கு நம்ம வீட்ட விட்டு வெளிய போனாவே, அந்த சமுதாயத்தோட சேர்ந்து தான் நம்ம இருக்க போறோம். ஸோ அவங்க நம்மள வித்தியாசமா தான் பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி தனித்தன்மையா தெரியிறோம், அந்த அந்த விஷயத்த எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொறுமை, லைன்ல நின்னு போறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்ட்க்குள்ள போயிடலாம். என்ன விஷயம் சொல்லலாம்னா, ஓகே நீங்க ஒரு ஒரு விஷயம் எனக்கு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கோயில் நினைச்சுக்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க. அதுல வந்து நீங்க என்ன நம்மளுக்கு கிடைச்சது எண்ட் பாயிண்ட்ல அப்படிங்கிறத ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் 2 மினிட்ஸ்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு 1 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பதி போயிருந்தோம். ஃபேமிலியோட குழந்தைகளோட போயிருந்தோம். ஒரு புதன்கிழமை டைம் தான் போறாங்க. கூட்டம் கம்மியா தான் இருக்குது. பட் அவங்க என்னன்னா, கூட்டம் வந்து சேர்த்து தான் விடுறாங்க. டோட்டலா கூட்டம் கம்மியா இருந்தாலும், அந்த பட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அத அடைச்சு வச்சு கூட்டத்த சேர்த்தி தான் விடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கூட்டம் சேர்த்தி விடும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா, அது திறந்து விடும்போது பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃபாஸ்ட்டா போறாங்க. ஒரு லைன் ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடிச்சு புடிச்சு பயங்கரமா போறாங்க. நாங்களும் 2 குழந்தைக பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே நிக்கிற குழந்தைய கால மிதிச்சுட்டுலாம் போறாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. நம்ம இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. இடிச்சு, குழந்தைகள கால மிதிச்சு, குழந்தைகள அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நாங்க பார்த்தீங்கன்னா, பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்தாலும் வழி விட்டு போங்க, வழி விட்டு போங்க. அப்படின்னு சொல்லி நாங்க மெதுவா போயிட்டே இருக்கோம். ஆ எல்லாரும் போய் அடிச்சு புடிச்சு போறவங்க போயிருக்காங்க. சண்டை போடுறவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு 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 நிதானம் இல்லாம போயிட்டு இருக்காங்க. யாருமே அந்த பொறுமை, அந்த எதுவுமே இல்ல. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, போயிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான். அந்த அந்த ரஷ்ஷ கிரியேட் பண்ணி 1 மணி நேரம், 2 மணி நேரம் விடுறாங்க. கரெக்ட்டா நாங்க எல்லாருமே வரவங்க எல்லாம் பின்னாடி பின்னாடி இருக்கோம். அடிச்சு புடிச்சு வரவங்கலாம் நாங்க விட்டுட்டே இருக்கோம். நாங்க மெதுவா போயிட்டே இருக்கோம். பரவால்ல சுதா கூட டென்ஷன் ஆகுங்க. டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம வந்து பொறுமையா போனா அதுக்கு உண்டான பலன் இருக்கும். நீ பொறுமையா இரு பரவால்ல. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் லேட் ஆகலாம். இந்த விஷயத்துக்கு வந்துட்டோம். லேட் ஆனாலும் பரவால்ல. பொறுமையா போவோம். அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். கரெக்ட்டா ஒரு 1 1/4 உள்ள இருக்கும். 1 1/4 மணிக்கு உள்ள போறோம். அந்த நம்ம அந்த கொடிக்கம்பம் சொல்லுவாங்க. அந்த கொடிக்கம்பம் போற இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி 4 பேர் என்னோட ஃபேமிலி 4 பேர் போயிட்டுருக்கோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு போடுறாங்க செக்யூரிட்டி எல்லாம். அது என்ன பர்ப எல்லாம் கூட நிறுத்தி கயிறு போட்டுட்டாங்க. அப்போ அந்த கொடிக்கம்பத்திலிருந்து நாங்க ஃப்ரீயா அப்படியே போறோம். அங்க பார்த்தீங்கன்னா, கூட்டம் எனக்கு பின்னாடி யாருமே வரல. முன்னாடி போறோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான தரிசனம். நீங்க அந்த இடத்துல தெரியும்ல நெறைய பேர் திருப்பதி தெரியும். தள்ளி விடுவாங்க. போங்க உள்ள நிக்கவே மாட்டாங்க. மெதுவா நடந்து போய் ஒரு தரிசனம் பண்றோம். அப்ப இதுலருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம பொறுமைக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட். கோயில் விட்டுருங்க. ஒரு பொறுமைக்கு கிடைச்ச நம்மளுக்கு ரிசல்ட். அதாவது இறைவன்னா, இறைவன பார்க்க எல்லாரும் நெறைய பேர் அடிச்சு புடிச்சு ஓடி போயிட்டு இருக்காங்க. குழந்தைய கூட பார்க்காம அடிச்சு புடிச்சு ஓடுறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம பொறுமையா இருந்ததுக்கும், நம்ம அந்த சகிப்புத்தன்மை எடுத்து மத்தவங்கள போங்கன்னு சொல்லி வெளியிட்டதுக்கு, நான் உன்ன பார்க்க வரேன். உன்ன பாக்குறேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பொறுமையா வா அப்படின்னு சொல்லி, நான் போம்போது பார்த்தீங்கன்னா, அவரு என்ன பாக்குறாரு. அவ்வளோ அவங்க எல்லாம் பாக்குறாங்க. தள்ளி வர்றவங்கலாம் பாக்குறாங்க. யாருமே எனக்கு பின்னாடி இல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அ தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. மெதுவா அவங்க வந்து போங்க, மெதுவா போங்க அப்படின்னு சொல்லி மெதுவா தரிசனம் பண்ணிட்டு வராங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு விஐபி கூட கிடைக்காத தரிசனம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு என்னன்னா, அந்த பொறுமைக்கு கிடைச்ச ஒரு பலன் தான் அது, இந்த விஷயம். இது எல்லா பக்கம் இப்படித்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கங்க. கோயில்ங்கிற சப்ஜெக்ட்ட விட்டு அப்பாற்பட்டு வேற மத்த எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் சரியான முறையில குடுப்பாருங்கிறது நல்ல கரெக்ட்டான விஷயம். அது அப்ப நம்ம கரெக்ட்டா அத கடைபிடிச்சா தான், இந்த ஒழுக்கம், அந்த பொறுமை இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். நேத்து கூட ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நமக்கு வந்து யாரு யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிற பெரிய விஷயம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தியானத்து நீங்க கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன் இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா 18 இறைகட்டலாம் சரியா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு எல்லாம் ஈஸியா தெரியும். இப்போ எனக்கு நம்ம கிறிஸ்டல் இல்லாததுக்கு முன்னாடியே நாங்க தியானத்தோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எங்களுக்கு அதாவது நம்ம வந்து அப்போ உடனே கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்மளுக்கு துரோகம் செய்றவங்க, நம்மளுக்கு தப்பு செய்றவங்கலாம் நம்மள விட்டு ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிருக்காங்க. நான் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த விஷயம்லாம். அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல அந்த அந்த ஒரு பொறுமைக்கும், அந்த ஒரு அன்புக்கும், நம்ம யார் மேலயும் பொறாம இருக்கிறதுக்கும், இதுக்கு ஒரு கிடைத்த பரிசு தான் நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அப்ப நம்ம அந்த கர்மாற்றல் சிகிச்சைகளுக்கு நம்மலாம் வந்து குடுத்து வச்சவங்க. அதாவது தெய்வ குழந்தைகள், தெய்வ குழந்தை இல்ல, செல்ல குழந்தைகள்னு சொல்றோம்ல. இந்த மாரி பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நீங்க பொறுமை, இந்த மாரி ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிச்சு, நம்ம குழந்தைகளுக்கும், நம்ம ஃபேமிலிக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம ரோல் மாடலா இருக்கணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம். ஸோ நம்ம இந்த
நேர்மறை ஆற்றலை பெருக்குவதற்கான ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட்க்கு நேத்து நேத்து இருந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே நம்ம தொடர்ந்து போலாம். கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் தியானம், உணவு முறை இந்த 3 சேர்த்து 33% 33% இதே அடிக்கடி சொல்றேன்னா, ஐயா அடிக்கடி ரிமைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 33% யோகா மூலமா கிடைக்குது. 33% தியானத்து மூலமா கிடைக்குதுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க தியானம், யோகா பண்ணாம இருந்தீங்கன்னா, உடனே பண்ண ஆரம்பிச்சுருங்க. கிறிஸ்டல் வந்தா தான் பண்ணுவேன். அ ஒரு ஏதாவது கோல் அந்த மாரிலாம் வச்சிருந்தீங்கன்னா, தயவு செய்து அதை எரேஸ் பண்ணிட்டு, கிறிஸ்டல் கையில இருக்க மாரி ஃபீல் பண்ணி கூட நீங்க யோகா, மெடிடேஷன் அந்த தியானத்த ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா அதுல தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். நீங்க தர்மம் பண்றதுக்கு நெறைய பேர் கேள்வி கேட்கிறோம். தர்மம் யாருக்கு எப்படி பண்றோம்ன்னு கேட்டே இருக்கோம். கிறிஸ்டல் இருக்கவங்க தாராளமா நீங்க ஐயாட்ட கேட்கவே வேண்டியதில்ல. ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்ப வந்து தியானம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு உடல் பிரச்சனைகள் இருக்கு. சில சில பிரச்சனைகள் இருக்கு அப்டின்னா, ஐயாவோட கேசியம் வாங்கி சாப்பிடுறவங்க, வெயிட் பண்றவங்க இருப்பீங்க. ஆனா, சின்ன சின்ன பிரச்சனைலாம் சால்வ் ஆகுற நம்மளே நம்மளே சால்வ் ஆகுற பிரச்சனைலாம் நம்ம பண்ணும்போது, அந்த யோகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடும்ல. அப்போ அந்த பிரச்சனை எது சால்வ் ஆகுதுன்னு நமக்கு ரிசல்ட் கிடைச்சு இப்ப எனக்கு கண் கண் கண்ணாடி 10 வருஷம் ஆச்சு நான் கழட்டி. சாரி 10 வருஷமா போட்டிருந்த கண்ணாடிய இப்ப 3 மாசமா நான் போடுறதில்ல. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அ இந்த விஷயத்துக்கு கண் கண்ணாடிக்காக ஐயாட்ட நான் ஒரு கேசியமோ அந்த மாரி நான் கேட்கலைல்ல. ஐயாவுக்கும் பணி நெறைய இருக்கு. நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அந்த கேசியம் குடுக்குறது மிகப்பெரிய வேலை. ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா பணிப்பளு அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ இதுல வந்து சின்ன சின்ன விஷயம் தானே. இதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரலாம்ல. அதே மாரி இந்த உணவு முறைங்கிறது பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து இந்த தர்மத்த முடிச்சுட்டு உணவு முறை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட்டா நம்ம இந்த உணவு முறையில வந்து சப்ஜெக்ட் உள்ள வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்வியல் முறையில் நடந்துட்டு இருக்கிறதும் நம்ம ஒரு நான் குடுக்குற உணவு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு 90க்கு முன்னாடி இருக்க 1990ஸ்க்கு முன்னாடி இருக்க உணவு முறைய வந்து எப்படி வரலாம்? அதை வந்து இப்ப டிசைன் பண்ணி கொண்டு வரலாம்னு கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து நம்ம கரெக்ட்டா அந்த சப்ஜெக்ட் வரும்போது ஐயா வந்து அந்த அடுத்த சப்ஜெக்ட் அதுக்கு வரப்போறாரு. ஸோ அப்ப நம்ம இங்க பேசுற விஷயங்கள் எதெல்லாம் நம்மளால கரெக்ஷன் முடியுமோ கரெக்ஷன் பண்ணிட்டு, நம்ம ஏதாவது தவறா இது பண்ணிட்டு இருந்தோம்னா, அதை வந்து ஐயா வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணி குடுக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயாக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் இழுத்துட்டு போக வேண்டியதில்ல. கிளாஸ் வந்து ரொம்ப நாள் எடுத்துட்டு போக வேண்டியதில்ல. சாரி இழுத்துட்டு போகணும் தப்பான வார்த்தை. ரொம்ப நாள் கிளாஸ் எடுத்துட்டு போகல. உணவு முறைங்கிறது பார்த்தீங்கன்னா, அவரு சொல்ல வந்த பாயிண்ட்ட சீக்கிரம் சொல்லி முடிச்சிரும். உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இதுலயே முடிஞ்சிரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10% நம்ம தவறா ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த உணவு முறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விஷயத்திலயும் தவறா எடுத்துட்டு இருந்தோம்னா, இப்ப நேத்து கூட பலாப்பழம் ஐயா வந்து பலாப்பழம் நோய் இருக்கிறவங்க, அந்த மெடிசின் எடுத்துட்டு இருக்கவங்க வந்து பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் இல்லங்க. இதெல்லாம் நீங்க இந்த மாரி சின்ன சின்ன பாயிண்ட்ல நோட் பண்ணி வச்சுட்டோம்னா, குரூப்ல புதுசா வரவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நம்ம குடுக்கக்கூடியது அந்த ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கேள்வி பதில்னு ஒரு கன்டென்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேள்வி பதில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புதுசா வரவங்களும் சரி, ஏன்னா நம்ம தினமும் புதிதா நெறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கேள்வி பதில்ங்கிறது இதுவரையும் நம்ம வகுப்புல அட்டெண்ட் பண்ண கேள்வி பதில் ஐயாவோட அந்த பேசிக்ஸ் கேள்விலாம் கேட்பாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போலாமா? ஜீவசமாதி போலாமா? கோயில்களுக்கு போலாமா? ஆ என்ன என்ன மாரி இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்ஸ் கேள்விலாம் நெறைய கேட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கேள்வி பதில் ஒரு ஃபார்மேட் ஒண்ணு ரெடி பண்ணி, அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவுல வந்து அது பிடிஎஃப் ஃபைலாவோ அல்ல அந்த ஃபைலா வச்சுட்டோம்னா, புதிதா வரவங்களுக்கு நம்ம அதை குடுக்கும்போது இதில பார்த்துக்கங்க கேள்வி பதில் நெறைய இருக்கு. கருப்பு பயன்படுத்தலாமா? அந்த கருப்புக்கு உண்டான இது. அதே மாரி முக்தி அ மறுபிறவி இருக்கா? அதுக்கு உண்டான கேள்வி. எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி பதில் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தன ஒரு வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன கேள்வி பதில்லாம் வந்து ஐயா வந்து கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்லியிருக்கோமோ, அந்த மாரி கேள்வி பதில்லாம் எடுத்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு ஃபைலா ரெடி பண்ணோம்னா, அது நம்ம குழுவுல எப்பயுமே வச்சுட்டோம்னா, புதிதா வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அத படிங்க. இதுல வந்து உங்களுக்கு எதா அந்த கேள்விகள மீறி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா, நீங்க கேள்விகள் கேளுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஐயாவ வந்து ஃப்ரீ பண்ணிட்டு அடுத்தடுத்த போறதுக்கு கொஞ்சம் நான் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக்ஸ் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இருக்கும். அதே மாரி இந்த குலதெய்வத்த பத்தி நெறைய பேசியிருக்காரு ஐயா. ஸோ அந்த விஷயத்த நான் வீடியோவும் எடுத்து வச்சுட்டு, அந்த அந்த டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, ஐயாவே சொல்லணும்னு தான் நம்ம கண்டிப்பா அது ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உணவு முறையில பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய விஷயங்கள் நேத்து பார்த்துட்டு இருந்தோம். காலையில நம்ம எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல பார்த்தீங்கன்னா, அ 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு அந்த பசுமஞ்சள் தெரப்பி பார்த்திருப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்ம உணவு முறை வந்து நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம காமனா இத்தன வருஷமா நம்ம வந்து இப்போ ஒரு 30, 40 வருஷம் நம்ம மாறுன அந்த உணவு முறையில, எப்படி நம்ம மாரி நார்மல் உணவு முறைக்கு மாறணுங்கிற விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட உணவு முறை திணிக்க வரல. ஏன்னா என்னோட உணவு முறை நான் இப்போ ஒரு 10 வருஷம் பழகி, இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கொழுப்பு உணவுகள் எடுத்து கார்போஹைட்ரேட் குறைச்சு வந்து 10 வருஷ டிராவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உணவு முறையில ஒரே வேளையில முடிச்சு இது பண்ணியிருக்கேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த காலையில அந்த சூரியன் இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னா, இந்த மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்துக்கும், சூரிய மறைவதற்கு முன்னாடி அதிகமா இருக்கும். அதுவும் ஒரு 12 டூ 3ங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த
அதிகமா மெலட்டோனின்ங்கிற லெவல் வந்து நம்ம உடம்புல ஹார்மோன் அதிகமா இருக்கும். இது வந்து விஞ்ஞானம் ஐயா சொல்ற மாரி நம்ம விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது சரிங்களா? அப்ப அந்த இடத்துல மெலட்டோனின் அதிகமா இருக்க டைம்ல நம்ம வந்து இன்சுலின் செக்ரிகேஷன் அதிகமா இருக்கும். இன்சுலின் சுரப்பு தன்மை அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம உணவு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, செரிமானம் வந்து சீக்கிரம் ஆயிடும். அப்ப அதனால தான் நம்ம மத்தியானம் பார்த்தீங்கன்னா, அந்த விருந்துகள், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம அந்த அதிகமா சாப்பிடுற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, மதியானம் அதிகமா இருக்கும். என்ன காரணம்னா, நம்மளுக்கு ஜீரண தன்மை வந்து அதிகமாகும். இன்சுலினோட சுரப்பு தன்மை அதிகமா இருக்கும். இது நீங்க அப்படியே மெலட்டோனின் லெவல் கம்மியாக என்ன ஆகும்னா, நைட் போக போக பார்த்தீங்கன்னா, இன்சுலின் லெவல் கம்மியாயிடும். அதனால தான் வந்து நைட் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம அ இந்த அளவா சாப்பிடுங்க, கம்மியா சாப்பிடுங்க, ஹெவியா சாப்பிடாதீங்க. இந்த மாரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம உணவு முறை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா இருக்க மாரி 3 முறை பிரிச்சிருக்கோம். இந்த 3 முறையில என்னென்ன உணவுலாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஜங்க் ஃபுட்ன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த ஜங்க் ஃபுட்ங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறை வந்து காலையில 7 டூ 7 அப்படி வச்சுக்கலாம். ஐயா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இரவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வேணும்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த லிஸ்ட் ஆல்ரெடி ஒரு 1 மந்த் முன்னாடி எழுதி தான் வச்சிருக்கேன். அப்ப நம்ம எல்லாத்துக்கும் குடுக்கக்கூடிய டெலிவரி பண்றது, அந்த 12 மணி நேர முறை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல வந்து நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப காலையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 7 ஏஎம் டூ 7 பிஎம் அப்படி ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு, இந்த டைம் வச்சுக்கலாமான்னா, ஒரு ஒரு அம்மா கூட கேட்டாங்க. டைம் பாஸ் சாப்பிடலாமா? அந்த 4:30 டூ 6:30 அந்த சாரி 4 டூ 6 அந்த அந்த பிரதோஷ வேளையில வந்து தண்ணியோ, இல்ல எந்த ஃபுட்டோ எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி நேத்து ஐயா சொல்லியிருக்காரு. அந்த அந்த டைம்ல மட்டும் எது எடுக்காம மத்த நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி இதெல்லாம் எடுக்கலாம். உங்களுக்கு உங்களோட டைம் எப்படி அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டுக்கும் இன்னொரு ஃபுட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3:30லிருந்து 4 மணி நேரம் கேப் இருக்கணும். இப்ப நீங்க காலையில ஒரு 7 மணிக்கு உணவு எடுக்கிறீங்கன்னா, காலையில 7 மணிக்கு உணவு எடுக்கிறது சிறந்தது. அந்த காலையில 7 மணிக்கு உணவு எடுக்கிறீங்கன்னா, ஒரு 11 மணி அந்த அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 மணி ஆயிடும். அந்த காலையில உணவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலை உணவு ரொம்ப ஹெவியா இருந்து, இந்த மாரி பொங்கல், பூரி, வடை இந்த மாரி ஐட்டம்லாம் அதிகமா போகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் காலையிலேயே இன்சுலின் லெவல் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிச்சுரும். நம்மளுக்கு வந்து இந்த டயர்டு அதெல்லாம் வர ஆரம்பிச்சுரும். காலை உணவு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா அதாவது நைட்ட விட கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கணும் அவ்வளவுதான். சரிங்களா? இதுல வந்து நீங்க ஒரு 4 இட்லி, 5 இட்லி சாப்பிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம நம்மளோட கான்செப்ட்டே வந்து கார்போஹைட்ரேட்ட குறைச்சுக்கிட்டு, அ மத்த சத்துக்களை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைலாம் வாழ்வியல் பிரச்சனைலாம் வந்து வராம இருக்கும். நீரிழிவு திறன், இதெல்லாம் அந்த உடல் பருமன்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அப்புறம் பெண்கள் பார்த்தீங்கன்னா, பிசிஓடினால எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உணவு முறையில ஒரு 50% கரெக்ட் ஆயிரும். 2வது நம்ம கர்மாவனால வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கேல்சியம் சாப்பிட்டு அந்த மாரி ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ காலையில நீங்க ஒரு 4 இட்லி சாப்பிடுறீங்க. அப்ப என்னன்னா ஒரு 2 இட்லி கட் பண்ணுங்க. அப்போ நான் பசிக்குமே எனக்கு வயிறு ஃபில் ஆகாதே அப்படிங்கிற ஃபீல்ல யாரும் பண்ணாதீங்க. 2 இட்லி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் வேக வச்ச கொண்டைக்கடலை. இல்ல பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா, நைட் ஊற வச்சு காலையில அந்த தோல வந்து ரிமூவ் பண்ணிருங்க. தோல ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாதாம் சாப்பிடுங்க. ஏன்னா தோல் நான் நேத்தே சொன்னேன் ஃபைட்டிக் ஆசிட்ங்கிறது இருக்கும். நீங்க ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல அதுல கொஞ்சம் ஃபைட்டிக் ஆசிட் வெளிய போயிடும். தோல் உரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் போயிடும். மீதி ஒரு 10% உள்ள இருக்கும். அப்ப நம்ம 100% ஃபைட்டிக் ஆசிட் சாப்பிடாம, ஒரு 10 டூ 20% மட்டும் உள்ள சாப்பிடும்போது, நம்மளுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து கம்மியாகும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அ பாதாம் ஊற வைத்த பாதாம் ஒரு 10லிருந்து 20 பாதாம் பக்கத்துல வச்சு அது அது கூடவே சேர்த்து சாப்பிடுங்க. இட்லியோட சேர்த்து சாப்பிடுங்க. இல்ல அதுக்கு பதிலா வேர்க்கடலை இருக்கு. இரவு ஃபுல்லா ஊற வச்சு, காலையில வேக வச்சு பச்சையா சாப்பிட வேண்டாம். வேக வச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டீங்கன்னா, டேஸ்ட் செம்மையா இருக்கும். அது நெறைய அ ஒரு ஆனியன் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி போட்டு, பெப்பர் கொஞ்சம் போட்டு, அந்த 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 சாலட் மாரி டைப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க அத போடலாம். இல்ல நிலக்கடலை வந்து வேக வச்சு சாப்பிடலாம். வறுத்த கடலையும் ஒரு 50 கிராம் அந்த மாரி வச்சுட்டு, 2 இட்லி அந்த மாரி சாப்பிட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட அ 4 இட்லிங்கிறது இப்ப 2 இட்லியா மாறிடும். பிளஸ் புரோட்டீன்ஸும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு வேக வச்சது, முளைக்கட்டின பச்சை பயிறு, கொள்ளு பருப்பு, நிலக்கடலை வறுத்தது, இந்த மாரி என்னோட இது காலை உணவு பார்த்தீங்கன்னா, பட்டர் டீன்னு சொல்லுவாங்க. அதாவது வெண்ணெய் ஒரு 30 கிராம் வெண்ணெய், ஒரு 350 மில்லி டீல பார்த்தீங்கன்னா, சர்க்கரை இல்ல. சர்க்கரை இல்லாம பட்டையோ, இல்ல கிராம்போ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் இந்த மாரி தட்டி போட்டுட்டு ஒரு 350 100 மில்லி பால் தான். 100 மில்லி பாலு, 200 மில்லி தண்ணி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீ ரெடி பண்ணி, அந்த டீல வந்து ஒரு 30 கிராம் பட்டர் போட்டு, காலையில ஒரு 9, 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டீ குடிச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க. இந்த டீ குடிச்சிட்டோம்னா ஒரு 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பசிக்காது. அந்த அந்த டீயோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, அந்த கொழுப்போட எனர்ஜி நல்லா கிடைக்கும். இது வந்து என்னோட ஒரு முறை. இப்போ நீங்க வந்து இதுல
நான் என்ன பண்ணுவேன், இந்த பட்டர் டீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாதாம், 15 பாதாம், கொண்டைக்கடல, நிலக்கடலை இந்த மாரி சேர்த்து இட்லி அந்த மாரி எடுத்துக்க மாட்டேன். இதுதான் என்னோட உணவு. நீங்க வந்து இந்த மாரி உங்களோட உணவு முறையில உப்புமா எடுக்குறீங்க. உப்புமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 பவுல் சாப்பிடுறீங்கன்னா, 1 பவுல் வச்சுக்கங்க. 1 பவுல் க க கடலை வச்சுக்கங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்ப இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க கார்போஹைட்ரேட்ட குறைச்சு, நம்மளோட அடிஷனலா வந்து அந்த பருப்பு, காய்கறி கூட நீங்க காலையில ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நெறைய பேர் ஸ்கூலுக்கு போறவங்கலாம் செய்வாங்க. காய்கறிலாம் வந்து செய்வோம். ஒரு 2, 3 காய்கறி செய்யலாம். இந்த மாரி காய்கறி பொரியலும் சேர்த்து வச்சுட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, வயிறு ஃபில்லிங் ஆயிடும். வயிறு ஃபில்லிங் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு காலை உணவுங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கோதுமை பார்த்தீங்கன்னா, நீங்க வாரத்துல 1 நாள் பயன்படுத்துற மாரி பண்ணிக்கங்க. கோதுமைங்கிறது அரிசி வந்து நம்மளோட பயன்பாட்டுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். கோதுமைங்கிறது பார்த்தீங்கன்னா, அது குளுட்டன் அலர்ஜி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தைராய்டு பிரச்சனை, நெறைய பிரச்சனை கொண்டு வரும். அத நான் இன்னைக்கு குரூப்ல வேணா போட்டுறேன். நீங்க பாருங்க. கோதுமையோட அந்த ரிப்போர்ட்டோட இருக்கும். பஞ்சாப்ல என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு? எவ்வளவு பிரச்சனை ஸ்டடியோட இருக்கு. ஸோ அத நீங்க பாருங்க. கோதுமை வந்து வாரத்துல அது எப்படி நான் அந்த கிரகங்களோட தன்மைக்கு தகுந்த மாரி உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா, இது காலை உணவு. அது போக பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்நாக்ஸ் இப்போ நம்ம டீ, காஃபி, போண்டா இந்த மாரி பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட முடியாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில பொரிச்ச ஐட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம ட்ரெடிஷனல் பலகாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி, பொங்கல், ஆடி 18 இந்த மாரி செய்யக்கூடிய விசேஷங்கள்ல நம்ம செய்யக்கூடிய பலகாரங்கள் அது தனி. பட் டெய்லியும் தினமும் இந்த ஆயில்ல பொரிச்சது சில்லி, காலிஃப்ளவர் சில்லி, காளான் சில்லி ஏன்னா நம்ம வெஜ்லயே போலாம். ஏன்னா நான்வெஜ்ல வந்து இப்ப யாருமே நம்ம இதுல வந்து சப்போஸ் நான்வெஜ் எடுத்துட்டு இருக்கவங்க இருந்தா, இந்த பசுமஞ்சள் நான் தெரப்பி சொன்னேன்லங்க. அது நீங்க யாராச்சும் நான்வெஜ் எடுக்கிற பீப்பிள் நம்ம கர்மாட்டல் சிகிச்சையில இருந்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பசுமஞ்சள் தெரப்பி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் குயிக்கா ரிசல்ட் கிடைக்கும். அந்த உள்ளுறுப்பு காயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா ஆத்திடும். அந்த கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, டிசால்வ் ஆறதுக்கு நல்ல ஒரு அந்த குர்குமின் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்ப அத பார்த்துக்கங்க. காலை உணவு இந்த மாரி இருக்கணும். இப்ப நான் ஒரு ஸ்நாக்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காய். பழம் இல்ல, கொய்யாக்காய். அ நீங்க அந்த அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் அதாவது வந்துட்டு மெடிகேஷன்ல இருக்கேன். டாக்டர்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு இருக்கேன். டாக்டர் சொன்ன டயட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, அவர்ட்ட நீங்க அத கேட்டுக்கிட்டு நீங்க பண்ணிக்கங்க. இந்த டயட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எதுல மாற்றம் இருந்தா, உங்க டாக்டர்ட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு மாத்திக்கலாம். ஸோ அந்த மாரி இன்சுலின் போடுறவங்க இதெல்லாம் நீங்கலாம் பார்த்தீங்கன்னா, என்னங்கிறது உங்களோட டாக்டர் ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களோட ரிப்போர்ட் அவருக்கு தான் தெரியும். ஸோ அப்ப நீங்க வந்து அவர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அத பண்ணிக்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு கொய்யாக்கா தேங்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மூடி. நீங்க அதாவது சப்போஸ் நீங்க ஆஃபீஸ் போறீங்க, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம் அப்டின்னா, ஒரு பவுல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொய்யாக்கா கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து அவ்ளோ இவரு மலைராஜன் ஐயா கூட சொல்லியிருக்காரு. தேங்காய் பாலுக்கு அவ்ளோ இருக்குன்னு. தேங்காயில வந்து அவ்ளோ சக்திகள் நம்மளுக்கு எவ்ளோ கிடைக்குதுன்னு பாருங்க. அதே மாரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள்ல பார்த்தீங்கன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நெய், 2வது வெண்ணெய், 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, தேங்காய், செக்குலாட்டின தேங்காய், கடலெண்ணெய், செக்குலாட்டின கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த எண்ணெய் பயன்படுத்துங்க. அதே மாரி ஒரே எண்ணெய் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராதீங்க. கொஞ்சம் மாத்துங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எண்ணெய் மாத்துங்க. ஒரே எண்ணெய நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்துறது வந்து என்னன்னா, டிரான்ஸ் ஃபேட்க்கு வந்து வழிவகுக்கும். ஸோ அப்ப என்னன்னா, கொஞ்சம் மாத்தி எண்ணெயில வந்து மாத்தலாம். இல்ல காலையில தேங்காய் எண்ணெய் செஞ்சீங்கன்னா, மத்தியானம் கடலை எண்ணெய் செய்யலாம். எப்படி வேணா நீங்க மாத்திக்கலாம். ஒரே எண்ணெயில வந்து பயன்படுத்தாம, எல்லா எண்ணெயிலயும் கலந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 4 எண்ணெயும் ஒட்டுக்கா கலந்து ஒரே சமையல் செய்யாதீங்க. அப்படி அப்படி சொல்ல வரல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் மாத்திக்கங்க. இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லா கடலை எண்ணெய் சமைச்சிருக்கீங்க. அடுத்த வாரம் நல்லெண்ணெய் சமைங்க. இல்ல 2 நாள் தான் நல்லெண்ணெய் சமைக்க முடியும். 2 நாள் கடலை எண்ணெய் சமைங்க. எப்படி வேணா நீங்க அத எண்ணெய் முறையில மாத்திக்கங்க. அதே மாரி நெய் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஐயா அதே மாரி சொன்ன மாரி உருக்கி நம்ம சமையல் செய்யும்போது அது உருகிடும். சாப்பிடும்போது அந்த பருப்புக்கோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெய் ஊத்தி சாப்பிடுவோம்ல, அது வந்து நம்ம உருக்கி தான் வந்து அ போடணும். அப்பதான் நம்ம வந்து உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரகிச்சுக்கிற தன்மை அதிகமா நீங்க அப்படியே கெட்டியா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள போறது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போய் டைஜெஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து உள்ள போம்போது, அ கொழுப்பு வந்து படிய ஆரம்பிச்சுரும். நீங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா, மெல்ட் பண்ணி சாப்பிடும்போது அது உணவோட உள்ள போய் டைஜெஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து நம்மளுக்கு அந்த குடல் அந்த நல்ல பாக்டீரியாஸ் உருவார இருக்கும். அந்த நெய்க்கு வந்து சக்தி எவ்வளோ இருக்கு. நீங்க நெய்ய எவ்வளோ வேணா ஹீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹீட் பண்ணாலும் அது ஒண்ணும் அந்த புகை அந்த மாரி எதுவுமே வராது. ஆனா நீங்க தேங்காய் எண்ணெய ஓவர் ஹீட் பண்ணீங்கன்னா, புகை வர ஆரம்பிச்சுரும். ஸோ தேங்காய் எண்ணெய வந்து நம்ம ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. பலகாரம்லாம் செய்யும்போது சிம்ல வச்சோ, அந்த மாரி பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் பண்ணாதீங்க. ஓவர் ஹீட் பண்ணீங்கன்னா, அதுல அது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்டா மாறும். ஸோ அப்ப அது பார்த்துக்கங்க. ஆயில்ல பொரிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மினிமம் வச்சு பொரிங்க. இந்த மாரி ஸ்நாக்ஸ் டைம் ஒரு 11 மணி, 11:30 மணி காலையில 7 மணிக்கு சாப்பிடுறோம். ஒரு 4 மணி 3 4 மணி நேரம் கேப் இருக்கு. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு பசிக்குது. இது வந்து ரெகுலர் வாழ்வுல எல்லாரும் எடுத்துட்டு இருக்கிற முறை சொல்றேங்க. ஸோ இதையும் நீங்க கரெக்ட்டா பயன்படுத்துங்க. கொய்யாக்காய், அதாவது ஒரு திரண்ட காய் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும். பழுக்கறக்கும் பழுக்காததுக்கு நடுவுல இருக்கும். அந்த மாரி காய்ஸ். ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழுத்திருந்தாலும் சுகர் நம்ம ஏத்துவோம். ஸோ அப்ப சுகர் இருக்கவங்க, வயசானவங்க சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாரி கொய்யாக்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு, நீங்க அது கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். அம்லா நெல்லிக்காய்.
அம்பலா நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல ஜூஸா கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த இடையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து ஒரு 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கங்க. ஒரு வாட்டர் பாட்டில் நீங்க ரெகுலர் வாட்டர் எப்பயுமே தண்ணி எடுத்துக்கங்க. அதே மாரி இன்னொரு வாட்டர் பாட்டில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன் பிழிஞ்சு உப்பு போட்டு, நீங்க அத கலக்கி அந்த பாட்டில் கூட வச்சுக்கங்க. இது நீங்க வந்து லெமன் வாட்டர் ரெகுலரா குடிக்க குடிக்க, நீங்க சர்க்கரை மட்டும் போட்டுற வேண்டாம். உப்பு போடுங்க. சர்க்கரை போட்டு லெமன் வாட்டர் இது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி லெமன் ஜூஸ் குடிச்சுட்டு எனக்கு சுகர் ஏறிருச்சுன்னு யாரும் சொல்லிற வேண்டாம். உப்பு தான் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரி நம்ம இந்த டீஹைட்ரேஷன் எல்லாமே கம்மி பண்ணும். இது பாத்துங்க. அதே மாரி இந்த விரதம் ஐயன் நேத்து கூட சொன்னாரு. விரதம் இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல தான் சாப்பிடணும் அப்படின்னு. இது என்னோட விரதம் இருக்க முறை எல்லாமே பாத்தீங்கன்னா, நான் விரதம் இருந்து முடிச்சா நைட் ஒரு 7 டூ 8 மணிக்குள்ள தான் சாப்பிடுவேன். அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி விரதம் முடிக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த கல்லுப்பு போட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு வெது வெதுன்னு தண்ணீல ஃபர்ஸ்ட்டு நான் அந்த விரதம் இருந்து அந்த லெமன் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் சாப்பிடுவேன். அந்த லெமன் வாட்டர் குடிக்கும்போது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க அந்த நச்சுத்தன்மை வெளியேற்றும் சொல்லுவாங்க. டீஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும். பிளஸ் அந்த உடம்புல இருக்க நச்சுத்தன்மை கம்மி பண்ணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விரதம் இருந்ததுக்கு முழு பலன் அடையலாம். இதே வந்து சர்க்கரை நீங்க நெறைய பேர் ஜூஸ்லாம் குடிப்பாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க. இனிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வகையிலும் முடிஞ்ச அளவு அது உணவுலயே கிடைச்சிரும். இயற்கையா கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உணவிலே கிடைச்சிரும். ஏன்னா நீங்க டீலயே பால்லயே பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இருக்கும். அந்த லாக்டோஸோட இனிப்பே உங்களுக்கு வந்து பழக பழக அதுவே இனிப்பா மாறிடும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ தேங்காய் ஒரு 1/4 மூடி. ஜூஸ் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எதுவுமே ஜூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஒரு பழம் அதாவது ஆப்பிள் 1 எடுத்துட்டு போறீங்கன்னா, 1ஓ 2 ஆப்பிள் எடுத்துட்டு போறீங்கன்னா, அந்த 2 ஆப்பிள் முழுமையா சாப்பிடுங்க. இல்ல செவ்வாழைப்பழம் 2 எடுத்துட்டு போறீங்களா, 2 சாப்பிடுங்க. எந்த பழமா இருந்தாலும் சரி. அது என்ன செவ்வாழை அப்படிலாம் இல்ல. அந்த மாரி ஒரே பழம் ஐயா சொன்ன மாரி ஒரே பழம். மிக்ஸ்டு ஃப்ரூட் நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன். பிளஸ் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் இதுவரைக்கும் குடிச்சதே இல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரூட். இந்த ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து அந்த தேங்காய் நீங்க சாப்பிடும்போதே உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் வயித்துல இருக்க புண்ணெல்லாம் ஆத்தும். அந்த அல்சர் இருக்கவங்க, குடல்ல ஏதோ புண்ணு இருந்தாலும் அந்த இது உங்களுக்கு ஆத்தும். அப்ப இதையும் வந்து நீங்க ஒரு வாழ்வியல் முறையா வச்சுக்கங்க. அப்போ உப்பு போட்ட ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், மோர், இளநீர், தர்பூசணி, சீசனுக்கு வர பழம் தாராளமா சாப்பிடுங்க. சீசன்ல வருது இல்லங்க, அந்த பழம்லாம் நீங்க தாராளமா சாப்பிடலாம். அன்சீசன்ல வர பழம்லாம் பாத்துக்கங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் சீசன்ல கிடைக்கும். இப்ப மாம்பழ சீசன் ஆரம்பிச்சுரும். மாம்பழ சீசன் பாத்தீங்கன்னா, ஒரு மே, ஜூன் வரை இருக்கும். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வரும். திராட்சை இதெல்லாம் வரும். அந்த சீசனுக்கு வர பழங்கள நீங்க பயன்படுத்துங்க. அது ரொம்ப நல்லது. இதே வந்து நம்ம அந்த ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஸ்டாக் வச்சது நெறைய இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம அந்த உணவு முறை பேசணும்னா, அது உணவுங்கிறது பெரிய சப்ஜெக்ட். 2வது என்னன்னா, நம்ம கை வச்சு பேசுறோம்னா, அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது வந்து பாத்தீங்கன்னா, போய்க்கிட்டே இருக்கும். அது நம்ம ஒரு விஷயத்துல நிறுத்த முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நிறுத்த முடியாது. அப்போ இந்த விஷயம். இப்போ ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டோம். நம்ம உள்ள வந்துரலாம். அடுத்து லஞ்ச் பாத்தீங்கன்னா, காய்கறி அதிகமா இருக்கணும். நீங்க அதாவது நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. ராஜ்கிரண் பாத்தீங்கன்னா, அந்த இலையில சாப்பாடு வந்து குவிச்சு வச்சிருப்பார்ல, அந்த மாரி சாப்பாட குவிச்சு வைக்காம, காய்கறிகள குவிச்சு வச்சு, அதுக்கு மேல சாப்பாடு போடுங்க. இவ்வளவுதான் விஷயம். ஆப்போசிட். நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, சாப்பாட அரிசிய குறைச்சுட்டு ரைஸ குறைச்சுட்டு, காய்கறிகள் அதிகம் பண்ணுங்க. ஏன்னா மதியான டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க காய்கறிகள் ஒரு 2 வகையான காய்கறி, ஒரு கீரை. கீரை வந்து பகல்ல தான் சாப்பிடணும். ஐயா நேத்து அத சொல்லிட்டாரு. கீரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி ஒரு தினமும் ஒரு கீரை, ஒரு 2 வகையான காய்கறிகள். அப்புறம் சாதம் பார்த்தீங்கன்னா, சாதம், சாம்பார், நீங்க ரசம், மோர் எப்படி நீங்க அத எடுத்துக்கிறீங்களோ, அந்த மாரி எடுத்துக்கங்க. சாதத்த நீங்க இவ்வளவு நாளா எத்தன கரண்டி எடுத்துட்டீங்களோ, அத்தன கரண்டில பாதி பண்ணிட்டு, காய்கறிகளும் இந்த மாரி விஷயங்கள் கூட சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்போஹைட்ரேட் லெவல் கம்மியாயிடும். அந்த காய்கறிகள் லெவல் அதிகமா இதுலயும் நீங்க சுண்டல், கூட வந்து பார்த்தீங்கன்னா, வேக வச்ச சுண்டலோ, இல்ல வேக வச்ச பயிரோ, இதெல்லாம் வச்சு தாராளமா சாப்பிடலாம். கொஞ்சம் ஏன்னா நம்ம அப்பதான் ஃபில்லிங்கா இருக்கும். ஃபில் ஆகணும். உங்களுக்கு பசி இருக்கக்கூடாது. ஃபில் ஆகணும். சத்துக்களும் கிடைக்கணும். எல்லா சத்துக்களும் கிடைக்கணும். இதுதான் விஷயம். நீங்க வெறும் அரிசி மட்டும் நம்ம சாப்பிட்டு இருந்தோம்னா, எந்த சத்துக்களும் கிடைக்காது. நம்ம சாப்பிடுற அரிசி சத்தான அரிசியான்னு நீங்க நல்லா யோசிச்சு சாப்பிடுங்க. 2வது இன்னும் குக்கர் சாப்பாடு, நாங்க கஞ்சி வடிச்சு தான் செய்யணும். கஞ்சி வடிச்சு செஞ்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அதிலேயே ஸ்டார்ச் கொஞ்சம் வெளிய போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹவு வீட்ல இருக்கீங்க அப்டின்னா, லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் அவங்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கஞ்சி வடிச்ச சாதம் செஞ்சு பாருங்க. இது நீங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா, குக்கர் சாதத்த கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, ஏன்னா நம்ம மதியானம் தான் இப்ப வந்து மேக்ஸிமம் சாதங்கிறது மதியானம் தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். முதல்ல தான் வந்து 2 வேள, 3 வேள இருக்கும். இப்ப அப்படி நம்ம பண்றதில்ல. இட்லி, தோசை அப்படி மாறிடுச்சு. அந்த ஒரு வேள செய்யறத பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா செய்யுங்க. கொஞ்சம் கஷ்டம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் டைம் தான். சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கஞ்சி வடிச்சு செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த பழைய ட்ரெடிஷனுக்கு போயிடலாம் அவ்வளோதான். பழைய
இது இப்ப எல்லாம் குக்கர் சாப்பாடு அவ்வளவு பாதிப்புகள் நம்மளுக்கு இருக்கு. ஸ்டார்ச் கன்டென்ட் எல்லாமே உள்ள அப்படியே இருக்குங்க. நீங்க அந்த அரிசியோட தன்மை, அந்த ஃபைட்டிக் ஆசிட் எல்லாமே உள்ள அப்படியே இருக்கும். நம்ம அதே மாரி அப்படியே குக்கர்ல இருந்து வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடுறோம். அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுகரோட லெவல் அதிகம் பண்ணாம என்ன பண்ணும்? சுகர் லெவல் அதிகமா பண்ணும். பிளஸ் அந்த சாப்பாடு நம்ம அதிகமா மறுபடியும் சாப்பிட தோணும். இந்த கஞ்சி வடிச்ச சாதம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அளவா தான் நம்மளுக்கு சாப்பிட தோணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க இந்த கஞ்சி வடிச்ச சாதம் செய்யுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கூட வந்து நீங்க சப்போஸ் சார் எனக்கு இந்த ஸ்வீட்லாம் பிடிக்கும். நீங்க இனிப்பெல்லாம் அதிகமா சாப்பிட வேண்டாங்கிறீங்க. எதையுமே வந்து வேண்டான்னு நான் சொல்லல. அதாவது நீங்க வந்து கம்மி பண்ணுங்க, இல்ல குறைச்சுக்கங்க. அது நீங்களா வந்து எப்போ விடுறீங்களோ அப்ப விடுங்க. அப்ப நம்மளுக்கு வேணான்னு தோணுதுல்ல, அப்பதான் விட முடியும். நம்ம அத கண்ட்ரோல் பண்ணி வைக்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வைக்கிறாங்க. 1 மாசம் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வருது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, டக்குனு ஒரு வெடிச்சுருவோம். சரி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுருவோம்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருவோம். ஒரே டைம்ல சாப்பிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த பேங்க்ரியாஸ் எப்படி அடிபடும்னு பார்த்துக்கங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிரசம் பிடிக்குது, ஏதோ ஒரு லட்டு பிடிக்குது, மைசூர் பாக் பிடிக்குதுன்னா, அது ஒரு 1/2 மைசூர் பாக் வச்சு டேஸ்ட்டுக்காக எல்லாம் வச்சுருங்க. அந்த டேஸ்ட் நமக்குள்ள போயிருச்சுன்னா, ரைட் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. மைசூர் பாக் சாப்பிட்டோம், அதிரசம் சாப்பிட்டோம். ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு புடிச்ச ஐட்டத்த சாப்பிட்டோம். மிச்சர் சாப்பிடுறோம். இல்ல அந்த அந்த பூந்தியோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பளம் இந்த மாரி ஏதோ வேணும்னாலும் தாராளமா ஒண்ணு வச்சு, அளவா வச்சு மிச்சர்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டீஸ்க்காக. அதாவது அந்த நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நான் இத்தன நாளா லவ் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சமா வச்சு நீங்க சாப்பிடும்போது, அதுல வந்து நீங்க ஃபுல்ஃபில் ஆயிருவீங்க. ரைட் நம்ம எதையுமே அவாய்ட் பண்ணல. நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாரி. சரிங்களா? இது இடையில வந்து சாப்பிட வேண்டாம். ஓகேங்களா? அந்த அந்த டைம்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பூண்டு. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வகையில நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்க அந்த பூண்டோட மருத்துவம் எடுத்துட்டீங்கன்னா, மிகப்பெரிய மருத்துவ குணம். அதுக்கு வந்து பெரிய பதிவே இருக்கு. இவரு முத்துக்குமார் அவர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. அவர் போடுற விஷயங்கள்லயே நெறைய விஷயங்கள் வந்துருது. ஸோ உணவுக்குண்டான என்னென்ன முருங்கைக்கீரைக்கு என்ன ஒவ்வொன்னும் சொல்லியிருக்காங்க. அந்த பூண்டு பார்த்தீங்கன்னா, ஆ நாட்டுப்பல் பூண்டு 4 பல். அதாவது இந்த பூனைப்பல் சைஸ்க்கு இருக்கும். நம்ம அந்த பெருசா இருக்கிற இந்த மலைப்பூண்டு அதெல்லாம் இல்ல. நான் சொல்லக்கூடியது நாட்டுப்பல் பூண்டு 4 பல் பூண்டு சைஸ்க்கு இருக்கும். அந்த 4 பல் பூண்டு எடுத்து நீங்க தோல் உரிச்சுட்டு ஒரு பிளேட்ல வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் கழிச்சு ஒரு மாத்திரை மாரி உள்ள போட்டு தண்ணி எடுத்து குடிச்சு, மாத்திரை மாரி முழுங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலரா இருக்கவங்க செய்யுங்க. இந்த இன்சுலின் போட்டுருக்கவங்க, சுகர் மெடிசின் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, சுகர குறைக்கும். அதனால வந்து நீங்க ஒரு டைம் ஏதாவது டெஸ்ட் பண்ற மாரி இருந்தா, மாத்திரை எடுக்காம இத டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களோட சுகர் சுகர் லெவல் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. பூண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்சுலின் அந்த சுகர் லெவல் குறைக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கு. இதயத்துல இருக்கிற அந்த இதயத்துக்கு போற வால்வுல இருக்க அந்த கொழுப்புகள வந்து பார்த்தீங்கன்னா, கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுல வந்து அலிசின் ஒண்ணு இருக்கு. எதுக்காக நம்ம வந்து அந்த 10 நிமிஷம் கட் பண்ணி வைக்கிறோம்னா, அந்த கார்பன் அதுல அதிகமா இருக்கும். ஸோ அந்த கன்டென்ட் வந்து வெளிய போறதுக்காக நம்ம வந்து 10 நிமிஷம் கட் பண்ணி வைக்கிறோம். அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கம்பல்சரி ஒரு பிளேட்ல கட் பண்ணி வச்சுட்டு, நீங்க இது 2 வேளையோ, 1 வேளையோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு மாத்திரை மாரி போட்டுக்கணும். இப்போ அது என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் கண்ட்ரோல் அது எல்லாமே அந்த பான்கிரியாஸ் அதாவது நம்மளோட கணையம் வந்து இன்சுலின் சுரக்கிற வேலைய இந்த விஷயங்கள்லாம் கம்மி பண்ணி குடுக்கும். நம்மளோட அஞ்சர பெட்டியில இருக்கிறதாங்க நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தான். நம்ம பூண்ட பார்ப்போம், வெள்ள பூண்ட பார்ப்போம். ஜஸ்ட் எல்லாத்தையும் தட்டி போடுவோம். ரசத்துக்குலாம் தட்டி போட்டுருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா கடைசியில தட்டி போடுவாங்க. நீங்க ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரசம் சாப்பிடும்போதே அந்த பூண்டோட விஷயம் கிடைச்சிரும். பட் அது என்னன்னா கொஞ்சம் கொதிநிலைக்கு போயிரும். சூடாயிரும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கட் பண்ணி வச்சு, சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி வச்சு, அந்த 4 பல் 4 பல் குட்டி பல். அந்த பூண்ட கட் பண்ணி மாத்துற மாரி போட்டு முழுங்கலாம். இல்ல லைட்டா வந்து உங்களுக்கு ஏதாவது பூண்டு பிடிக்கும் அப்டின்னா, லைட்டா மென்னு அதுக்கப்புறம் முழுங்குங்க. ஏன்னா அது வாசம் அடிக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு வாசம் அடிக்கும்பாங்க. இத நைட் டைம் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய அதே மாரி பார்த்தீங்கன்னா, தம்பதியருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூண்டு மிகப்பெரிய அங்கம் வகிக்கும். அப்ப எல்லா விஷயத்துக்கும் பூண்டு நெறைய வகையில் ரோல் பண்ணும். அது நான் உங்களுக்கு உள்ள போட்டு விடுறேன். ஸோ அப்ப அந்த பூண்டோட இது மாத்திரை மாரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சர்க்கரை லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொழுப்பு படியிறது, அப்புறம் உடல் பருமன், அப்புறம் இந்த கொழுப்பு எடுத்த அந்த பசுமஞ்சளு, இந்த பூண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளுறுப்புல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். அப்ப இது பார்த்துக்கங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் அந்த ஒரு 4 மணிக்குள்ள என்ன சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 மணிக்கு அந்த 1 மணிக்கு நம்ம லஞ்ச் எடுக்கிறோம். அந்த லஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்மளுக்கு வந்து லிக்விட் ஃபுட்டோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இதெல்லாம் வந்து சர்க்கரை இல்லாம சொல்றேங்க. இஞ்சி காஃபி, என்னோட பிரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இஞ்சி காஃபி குடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்ல மல்லி மல்லி போட்ட காஃபி, சுக்கு சுக்கு டீ, இல்ல பால் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இல்லாம எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அவ்வளவுதான். சர்க்கரை இல்லாம கம்மி பண்ணி இந்த மாரி எடுத்துக்கங்க. கொஞ்சம் அதாவது என்ன சாலிட் ஃபுட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சாலிட் ஃபுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கம்மி கம்மி பண்ணிட்டு லிக்விட் ஃபுட்டா எடுத்துக்கங்க. அந்த டீயா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், ஐயா சொன்ன மாரி ரொம்ப அந்த பாயாசம் எடுத்துற வேண்டாம். பாயாசம் அந்த மாரி ஐட்டம்லாம் எடுத்தோம்னா,
அது ஹெவியா இருக்கும். ஸோ இந்த டைம் எடுத்து அதே மாரி 4 டூ 4:30 டூ 6 அப்படிங்கிறபோது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உணவு, தண்ணி குடிக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிக்கங்க. அந்த ஆழகால விஷயம்னு சொல்லுவாங்க இல்லங்க. அதெல்லாம் வந்து அந்த டைம்ல இருக்கும். அந்த 4:30 டூ 6 அந்த பிரதோஷ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் சாப்பிட வேண்டாம். பார்த்துக்கங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் டைம் வந்ததுன்னா, நீங்க அந்த என்ன மாரி டீ எடுக்கிறதுன்னு பார்த்துக்கங்க. அது நீங்க சுக்கு காப்பி, சுக்கு டீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கலாம். சரி அடுத்து நம்ம நைட் டின்னருக்கு போனா என்ன மாரி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டின்னர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இட்லி, தோசை, உப்மா, சந்தக, பன்னீர் வேண்டான்ட்டாரு ஐயா. சாலடு சாலட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதுவும் வேணான்ட்டு இருக்காரு. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வாரத்துல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு உப்மா, அ சப்பாத்தி இந்த மாரி நீங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் கோதுமைக்கு வந்து அது எப்படி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சண்டே எடுக்கலாம். ஞாயித்துக்கிழமை. ஏன்னா, அந்த கிரகத்தோட தன்மைக்கு சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா, கிரகத்தோட தன்மைக்கு வரும். அம்மா கூட லட்சுமி அம்மா கூட அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கிரகத்துப்படி தான் வந்து தானியங்கள் எடுத்துட்டு இருக்காங்க மாரி சொல்லியிருக்காங்க. அது நான் எடுத்து வச்சிருக்க சொல்றேன். அப்ப அந்த இடத்துல வந்து ஞாயித்துக்கிழமை டைம் பயன்படுத்தலாம். நீங்க உப்புமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாரத்துல ஒரு நாள் பயன்படுத்திக்கலாம் தாராளமா. பார்த்தீங்கன்னா அ இரவு உணவு வந்து கம்மியா இருக்கணும். அதிகமா இருக்கக்கூடாது. ஹெவியா இருக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியா இருக்கும். ஸோ, அந்த இடத்துல ஹெவியா உணவு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டைஜெஷன் பண்ற தன்மை கம்மியா இருக்கும். அப்போ இன்சுலின் லெவல் அதிகமாகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிடும். ஸோ, காலையில எந்திரிக்கும்போது சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா, 200க்கு மேல போய் நிக்கும். ஸோ, அப்ப இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து கம்மி பண்ணிக்கணும். 4 இட்லி சாப்பிடுறவங்க 2 இட்லி பிளஸ் அது கூட வந்து நீங்க என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அதே மாரி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ நான் தனியா வந்து டயட்டாவ வைக்கவே இல்ல. ஃப்ரூட்ங்கிற ஒரு டயட்டே நான் எடுக்கவே இல்ல. நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கொய்யாக்கா, இந்த 11 மணிக்கு 12 மணிக்கு போல நான் எடுக்கிற இது வந்து கொய்யாக்கா, இந்த வாழைப்பழம், திராட்சை, இல்ல ஆரஞ்சு ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்ததுன்னா ஃபுல்லா நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிருவேன். அந்த ஃப்ரூட்ட சாப்பிடுவேன். சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்றேங்க. 11, 12 மணிக்கு அந்த டைம் சொன்ன கேப் சொன்னேன்லங்க ஸ்நாக்ஸ் டைம்ல. அந்த ஸ்நாக்ஸ் டைம் கொய்யாக்கா, தேங்காய் இந்த மாரி எடுத்துட்டு போய்க்க. ஸோ அப்ப ஃப்ரூட்ஸ்ங்கிறது ஐயா சொன்ன மாரி சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் வரணும். சாப்பிடறதுக்கு பின்னாடி வரக்கூடாது. பார்த்துக்கங்க. அதே மாரி பால் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை ஒரு நாளைக்கு 100 மில்லி கன்சியூம் பண்ணிட்டோம்னா விட்டுறலாம். இல்ல நான் எடுக்கல காலையில டைம்ல எடுக்கல அப்டின்னா, நீங்க சாயந்தரம் டைம் அந்த நைட் வந்து பால்ல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறது. இதெல்லாம் ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ அது ஐயா உணவு முறைன்னு சொல்லுவாரு பார்த்துக்கலாங்க. அது ஏன்னா நம்மளோட இதுல வந்து நம்ம எதெல்லாம் கரெக்ஷன் பண்றோமோ பண்ணலாம். ஐயா உணவு முறையில வரும்போது, அதுல நம்ம இதுல ஏதாவது தவறு இருந்தாலும் மாத்திக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு பயணிக்கலாம். இப்போ அந்த கிரகங்கள் சொன்னேன்லங்க, தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரகத்தோட இதுல தான் இருக்கு. ஸோ நவகிரகங்களும் பார்த்தீங்கன்னா, ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. கிரகங்களோட தன்மை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபுல்லா வந்து நவகிரகங்களும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்மை இருக்கு. அப்ப அந்த அந்த கிரகங்களோட தன்மையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தானியங்களும் கலரும் பார்த்தீங்கன்னா, அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கலர் ஆகட்டும், தானியங்கள் இதெல்லாம் வந்து அந்தந்த கிரகத்து மாரி நீங்க எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்றது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, பச்சரிசி இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. கலர் அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெள்ள அதாவது என்ன சொல்ல அப்டின்னா, முட்டைக்கோசு முட்டைக்கோஸ் எடுக்கலாம். அந்த பொரியல், முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். நீங்க அதுக்காக வந்து ஒரே கலர் தான் எடுக்கணும் அப்படி சொல்லல. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் குடுங்க. இந்த திங்கட்கிழமைக்கு உண்டான கிரகத்துக்கு என்னவோ, அந்த சந்திரனுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகத்துக்கு என்ன கலர், என்ன தானியங்கள் வேணுமோ, அத வந்து பயன்படுத்திட்டு மீதி நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம மிக்ஸ் பண்ணியும் அது அந்த சுக்கிரனும், குரு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பொருளாதாரம் வேணுனா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் இருக்குது. அது காரகத்துவம் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜில. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போ வேண்டாம். காமனா வந்து அந்த பேசிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன கலர், திங்கட்கிழமை என்ன கலர், செவ்வாய்க்கிழமை என்ன கலர், புதன்கிழமை என்ன கலர் இது தெரிஞ்சாவே நம்மளுக்கு போதும். காய்கறியும் அந்த அ தானியங்களும் சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் விஷயங்க. அப்போ நீங்க காய்கறி பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் எடுக்கலாம், காளான் எடுக்கலாம். வேற என்ன விஷயங்கள் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர்ல முள்ளங்கி. நீங்க சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளங்கில சாம்பார் சாம்பார் செய்யலாம். வெள்ள முள்ளங்கி இருக்குல்லங்க, அதுல சாம்பார் செய்யலாம். சொரைக்காய் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த காய்கள்லாம் வந்து நீங்க அந்த மாரி எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு. ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு சாம்பார் நீங்க வைங்க செவ்வாய்க்கிழமை. ஏன்னா, அது வந்து செவ்வாய்க்கு உண்டான கிரகம். அதே மாரி செவ்வாய் கலர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தக்காளி, அ இந்த மாரி கலர்லாம் கேரட்டு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி வச்சிருந்தவரே தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாரி இதெல்லாம் பயன்படுது. அதே மாரி அ முடிஞ்ச அளவுக்கு பூமிக்கு கீழ விளையிற கிழங்கு வகைகள பயன்படுத்துறத கம்மி பண்ணிடுங்க. ஐயாவே சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்கும், அந்த சேனைக்கிழங்குக்கும் எக்செப்ஷன். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூமிக்கு விளையிற கிழங்கு கிழங்கு வகைகள வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அதுல வந்து அந்த கருணைக்கிழங்கும், சேனைக்கிழங்கு கூட சொன்னாரான்னு தெரியல. பட் கருணைக்கிழங்கு வந்து சித்தர்களோட லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு வகுப்புல சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு வகையில கீழ அந்த என்ன சொல்ல மரவள்ளி கிழங்கு, இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கிளையில விரிவிட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு
மறுபடியும் வந்து சாப்பாடோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது, அது தனியா சாப்பிட்டா கூட பரவால்ல. ஆனா நீங்க சாப்பாடோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் லெவல் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கிழங்கு வகைகள் பார்த்தீங்கன்னா, பூமியில விளையிற கிழங்கு வகைகள கம்மி பண்ணிட்டு, அதிகமா ஐயா அதிகமா சொல்லியிருக்காரு. நல்லா வளர்ற மரத்துலருந்து வர காய்கறிகள பயன்படுத்த சொன்னாரு. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, நேத்து கூட முந்தா நேத்து கூட போட்டிருக்காரு. இவரு முத்துக்குமார் போட்டிருக்காரு. முருங்கைக்கீரையோட தன்மை என்னென்ன நன்மைகள்னு சொல்லி போட்டிருக்காரு. அதெல்லாம் நீங்க தாராளமா படிங்க. முருங்கைக்கீரை, முருங்கை சூப்பு, நீங்க முருங்கைப்பூ, இதெல்லாம் அகத்திக்கீரை, அதெல்லாம் மரத்துல வரக்கூடியதான அகத்திக்கீரை. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, மரத்துல வரக்கூடிய அதாவது தேங்காய், கொய்யாக்காய், மாங்காய்லாம் நம்ம சாம்பார்லாம் போடுவாங்க. இப்ப மாங்காய்லாம் நம்ம போடுறோமா தெரியல. மாங்காய், கொய்யாக்காய் இந்த மாரி நல்லா ஹைட்டா வரக்கூடியத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா பயன்படுத்த சொல்லி ஐயா ஒரு இது சொல்லியிருப்பாரு. அதே மாரி கொடிக்காயில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விதைகள் அதிகமா இருக்க கொடிக்காயில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, நார்மலா இருக்க அந்த பாகற்காய், இந்த மாரி ஐட்டம்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா. அப்போ கலருக்கு தகுந்த மாரி நீங்க செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை எடுத்துட்டீங்கன்னா, பச்சை பயிறு, நீங்க பச்சை பயிறு எடுத்துக்கலாம். பச்சை கீரைகள், கீரை வந்து நீங்க தாராளமா அந்த அன்னைக்கு கீரையோட இது செய்யலாம். கொத்தமல்லி சாப்பாடு, புதினா சாப்பாடு, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள்ல கிரீனா இருக்கணும் அவ்வளவுதான். அந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, கிரீனுக்கு உண்டான காரகத்துவம். ஸோ அப்ப பச்சையா இருக்கணும். அந்த பச்சையா இருக்கறதுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பச்சை பயிறு, பாகற்காய் இது எல்லாமே பச்சை காய்கறிகள் சொல்லுவாங்க. எல்லாமே பச்சை காய்கறிகள் தான். இருந்தாலும் அந்த இடத்துல அதிகமா பச்சையா இருக்கிறத யூஸ் பண்ணீங்க. அதுக்காக அது நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க. அதிகமா அந்த பச்சையோட இது டாமினேஷன் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றேன். ஸோ அந்த கிரகங்களோட தன்மைகள் வந்து நம்ம கிரகிச்சுக்கிறதுக்கு தன்மை அதிகமா இருக்கும் அந்த டைம்ல. அதே மாரி உடைகள் கூட அந்த மாரி பயன்படுத்தலாம். நான் அப்படிதான் பயன்படுத்துவேன். அதாவது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, கிரீன் இருக்க மாரியும், செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் இருக்க மாரியும், திங்கட்கிழமை ஒயிட் இந்த மாரி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, எல்லோ இல்லன்னா அந்த சந்தன கலர் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒயிட் வெள்ளிக்கிழமை ஒயிட், சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, டார்க் ப்ளூ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி வந்து உடைகள பயன்படுத்தும்போது அந்த அந்த காந்த அலைப்பாதை கதிர்கள வந்து நம்ம கிரகிச்சுக்கிற தன்மை அதிகமா இருக்கும். ஸோ அப்ப அது மாரி பார்த்தீங்கன்னா, உணவு முறையில அந்த மாரி நம்ம கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்துக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வியாழக்கிழமை எடுத்துட்டீங்கன்னா, கொண்டைக்கடலை. ஏன்னா, அதுக்கு வந்து கொண்டைக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா, வியாழனுக்கு வந்து ரொம்ப அந்த அந்த கிரகத்தன்மைக்கு வரும். கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டன் கலர்ல வர காய்கறிகள், அந்த சுரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கலர்ல வரும். சுரைக்காய், அந்த மேராக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கூட வரும். அது நீங்க வந்து கலர்ஸ்லா பார்த்துங்க. வெள்ளிக்கிழமை இப்படி ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை எள்ளு துவையல், அ கொள்ளு பருப்பு, சனிக்கிழமை எள்ளு துவையல், அ கொள்ளு பருப்பு இந்த மாரி ஐட்டங்கள் எடுக்கலாம். இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டீங்கன்னா கோதுமை. கோதுமைங்கிறது அளவா பயன்படுத்துங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்ப மத்த ஃபுட் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். கோதுமைங்கிறது அளவா பயன்படுத்துங்க. ஏன் இந்த கோதுமை வந்து அளவா பயன்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம விளையிற இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த விளைநிலங்கள் இருக்கு. அந்த இடத்துல வர்றது தான் வந்து எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நம்ம மரபணு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி, தானியங்கள், இந்த பருப்பு வகைகளோட அ உணவுமுறை தான் அதிகமா இருக்கும். இப்ப அந்த இடத்துல நம்ம திருப்பி மாத்தி கொண்டு போகும்போது நெறைய பிரச்சனை வருது. 2வது அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கோதுமை, மைதா இதுலருந்து தயார் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆ அதுல குளூட்டன் கன்டென்ட் அதிகமா ஏன்னா யாருக்கும் நம்ம ரொம்ப டீப்பா சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா எல்லாருக்குமே நீங்க இப்ப எல்லாருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Google, Chat GPT, இப்ப இருக்கிற ட்ரெண்ட் YouTube எல்லாத்துலயும் எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ரொம்ப டீப்பாவும் போ வேண்டியதில்ல. கோதுமையில வந்து குளூட்டன் கன்டென்ட் அதிகமா இருக்கு. அந்த குளூட்டன்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு எதிரி. ஸோ அது என்ன பண்ணும் நம்ம தைராய்டு கிளாண்ட அஃபெக்ட் பண்ணும். ஹைப்பர் தைராய்டு வரும். ஹைப்போன்னு நம்ம நம்ம சாப்பிடவே மாட்டோம். ஆனா உடம்பு பயங்கரமா வரும். என்ன ரீசன்னே தெரியாது. அப்ப போய் டெஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபைடிக் ஆசிட் போய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள் உருவாக்கும். ஸோ அது நம் அ மெசேஜா இருக்கு. குரூப்ல போடுறோம். நீங்க வேணுங்கிறத பார்த்துக்கங்க. அந்த மாரி இருக்கு. ஸோ அப்போ இந்த உணவு முறை இப்படி நீங்க எப்படி வாழ்வியல மாத்துறீங்க? கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிட்டு மாத்திக்கிறீங்கன்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. ஏதோ ஒரு வேளை கார்போஹைட்ரேட் கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணுங்க. பசி இல்லைன்னா நீங்க சாப்பிடாதீங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில பசி இல்ல, நைட்டு பசி இல்ல அப்படின்னா, மத்தியானங்கிறது கண்டிப்பா நீங்க உணவு வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ஆக்டிவா இருக்கும். அதே மாரி எந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா இருக்கீங்க, எந்த அளவுக்கு பிசிக்கலா இருக்கீங்க, பிசிக்கல் ஒர்க்ல அதிகமா இருக்குன்னா, நீங்க தாராளமா உங்களுக்கு எந்த அளவுக்கு அ பசிக்குதோ, அந்த அளவுக்கு நீங்க தாராளமா ஹெவியா எடுத்துக்கலாம் மீல். ஏன்னா நீங்க வந்து அத எரிச்சிருவீங்க. நீங்க உங்க வேலை செய்யவும் எரிச்சிருவீங்க. இதே மாரி சிஸ்டத்துல உட்கார்ந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோ, இல்ல சிஸ்டத்துல உட்கார்றவங்களோ, பேங்க்ல வந்து கேஷியர்லாம் இருப்பாங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே முடியாது. ஸோ நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, பேங்கிங் ஒர்க்ல இருக்கனால பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டத்துல உட்கார்ந்தோம்னா 8 மணி நேரம், 9 மணி நேரம் கண்டினியூவா உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பசி இருந்தா அந்த டைம்க்கு அந்த பசி எடுக்கிற டைம் சாப்பிடுங்க. பிளஸ் அது பசி இல்லைன்னா வந்து ரொம்ப ஹெவியா எடுத்துற வேண்டாம். எடுக்க எடுக்க நம்ம உடல் பருமன் அதிகமாயிட்டு இருக்கும். அப்ப நம்ம உடல் உழைப்பு இல்லாம அ
நம்ம உணவு எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், ஜீரணத்தன்மை இருக்கும். ஆனா நம்ம ஹெவியா எடுத்துட்டே இருப்போம். கேப் விடாம 2 ஹவர்ஸ் 1 ஹவருக்கு அப்புறம் பஃப் வரும். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இடையில பஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. நீங்க ஜங்க் ஃபுட் நிறைய உள்ள எடுத்துருவீங்க. நார்மல் ஃபுட் எடுப்போம், ஜங்க் ஃபுட்டும் எடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப எதிரி தான். அதே நம்ம உணவு நம்ம உடம்புக்கும் நம்ம நோய் வர காரணம் முக்கியமான விஷயம் இந்த உணவுகள் தான். இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம், அதிரசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு, சீடை இந்த மாதிரி பழைய ட்ரெடிஷன் மாதிரி பாத்துட்டேங்க ஐயா, பாத்துட்டேன். ஐயா வந்துட்டாங்க. பாத்துட்டேங்க ஐயா, பாத்துட்டேன். ஐயா வணக்கம். வணக்கம் நன்றி. ஐயா. நம்ம மீண்டும் தொடருவோம். ஐயா வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உணவு பத்தி குரான் கணேசா சொல்லிட்டு இருந்தாரு. இந்த உணவு தான் வந்து வாழ்க்கையில நம்ம நன்மைகளையும் தீமைகளையும் துக்கங்களையும் சந்தோஷங்களையும் நினைக்கிற ஒரு ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி நம்ம அந்த உணவு பத்தி இறக்கட்டளை பேசும்போது இன்னும் தெளிவா பேசுவோம். உணவு வந்து வாழ்க்கையில நம்மளுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் நிர்ணயிக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. 100% பீப்புளே தெரியாதுன்னே சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற துயரங்களுக்கும் நாம் சாப்பிடுகின்ற உணவு காரணமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம கர்மா என்ஜின்ல எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அது லைவ் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம உங்க இறைக்கட்டளை பத்தி சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியல நிறைய பேருக்கு. சாப்பாட்டுக்காக மற்றெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். சாப்பாடு இட் பிளேஸ் வைட்டல் ரோல் இன் டிசைடிங் அவர் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இன் அவர் லைஃப். ஹாப்பினஸ் அண்ட் சரோனஸ் ரெண்டுமே வந்து அதான் நிர்ணயிக்குது. அதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். சாப்பாட்டை பற்றி தெளிவாக அந்த இறக்கிட்ட உணவு பற்றி வரும்போது நம்ம தெளிவாக பேசுவோம். இப்போ சகோதரர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், சனிக்கிழமை எள்ளு சாப்பிடலாம், ஒரு கிழமைக்கு ஒன்று சாப்பிடலாம். ரைட், ஓகே, தவறு இல்லை, எல்லாமே கரெக்டு. பட் சனிக்கிழமை எள்ளு சாப்பிட்றது மட்டும் அங்கே இன்னொரு சின்ன ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்க. என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்றீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது மருந்து சாப்பிடும்போது மட்டும் மருந்து சாப்பிட்றவங்க மட்டும் சனிக்கிழமையில எள்ளு சாப்பிடக்கூடாது. நோட் பண்ணிக்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. சனிக்கிழமை எள்ளு சாப்பிட்ற ரைட், ஓகே, நல்லதுதான், தப்பு கிடையாது. பட் மருந்து ஏதாவது சாப்பிட்றீங்க, ஏதாவது ஒரு நோய்க்காக ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நீங்க மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது எள்ளு சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணும், மருந்தை முறிக்கும். அதனால மற்ற கிழமையிலாம் ஓகே, அந்த கிழமைக்கு உண்டான அதை பத்தி நாம் பேசுவோம். சாரும் ஏதோ பேசியிருக்கார் போல இருக்கு. ரைட், ஓகே, நல்ல விஷயமா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது கரெக்ஷன் நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம், தப்பு இல்லை. அதுல வந்து சனிக்கிழமைக்கு மட்டும் எள்ளு சாப்பிடலாம். பட் யாரெல்லாம் மருந்து சாப்பிடலையோ, மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாம இருக்காங்களோ அவங்க சனிக்கிழமை எள்ளு சாப்பிடலாம். எதுவே நோய்க்காக நீங்க மருந்து சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக எள்ளை வந்து சனிக்கிழமையில அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை மருந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டு ஏதாவது ஒண்ணு பண்ணும். ஒண்ணு எள்ளு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை எள்ளு சாப்பிட்றீங்க அப்படின்னா அன்னைக்கு மருந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் விட்டு மறுநாள் சாப்பிடலாம். அதாவது நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே ஓகே, தென் அடுத்து சண்டே வந்துடுங்க. மதியில் வர்ற அந்த சனிக்கிழமை மிஸ் பண்ணிடுங்க. நல்லா மைண்டை வச்சுக்கோங்க. சனிக்கிழமை எள்ளு சாப்பிடக்கூடாது. எள்ளு சாப்பிட்டீங்கன்னா மருந்து சாப்பிடுவோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும், பார்த்துக்கோங்க. அது மட்டும் முக்கியமான விஷயம். சரியா? ஓகே. தென் வந்து மதுரையிலேருந்து அபூர்வா என்டர்பிரைசஸ் ஓனர் சகோதரர் சரவணன் நினைக்கிறேன், அவர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். சார், மெசேஜ் நிறைய மெசேஜஸ் ஓவர்லோடாக இருக்கு, ரொம்ப ஹெவிலோட மெசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாரு. அது உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை, அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும். பட் அதுக்கு ஓவர்லோடு ஆகுது மெசேஜ், நம்ம என்ன பண்ணணும்? ஓவர்லோடு மெசேஜஸ்னா மெசேஜை போடக்கூடாதா? அப்போ போட்டால் தான் நமக்கு தெரியும் நீங்கள் எந்த புரிதல் இருக்கீங்க, எந்த தெரிதல் இருக்கீங்க. போட்டால் தான் நமக்கும் தெரியும். நீங்கள் ரெண்டாவது இங்கே வந்து நம்ம சினிமாவை பற்றியோ அரசியலை பற்றியோ மற்ற வீணா போன விஷயங்களை பற்றி நம்ம இங்கே பேசுறது இல்லை. நீங்கள் நல்லா வீடியோவை பாருங்க, நம்ம கிளாஸ் எடுத்து பாருங்க. அன்வான்ட் மேட்டர்ஸ் எதுவுமே வராது. அதை நானும் அலோவ் பண்ண மாட்டேன், நீங்களும் பேச மாட்டீங்க. நம்ம யாருமே, நீங்களும் சரி நானும் சரி, யாருமே வந்து அந்த அன்வான்ட் மெட்டீரியல் அன்வான்ட் மேட்டர்ஸை நம்ம கொண்டு வர மாட்டோம். அரசியலையோ சினிமாவையோ மற்ற வெட்டி விஷயங்களை நம்ம பேசுறது இல்லை. வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் அப்படின்னா கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, அன்னதானம் போடுங்க, விளக்கேற்றுங்க, உருளு தண்டம் போடுங்க, கோயிலை சுற்றி வாங்க, அடி பிரதட்சணை போங்க, இப்படிதான் நம்ம சொல்றது இல்லை.
ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு 1000 பேர் 6 அமைப்புகள் இருக்காங்க, லட்சம் அமைப்புகள் இருக்காங்க, உலகம் முழுசும் இருக்காங்க, எல்லா மதங்களையுமே இருக்காங்க. பட் அதெல்லாம் பண்ணி என்ன பலன் கிடைச்சோம்னா இல்லை. அப்ப எங்க மிஸ்டேக் பண்றோம், எங்க தப்பு பண்றோம், எங்க தப்பு நடக்குதுன்னு பாயிண்ட் பண்ணி பிரிச்சுன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதுதான் கடவுள், இதுதான் கடவுள் சக்தி, இதுதான் மனிதன், மனிதனுக்கு கடவுளுக்கு இந்த சம்பந்தம் இருக்கு, இதுதான் அப்படின்னு சொல்லி கர்மாவை வந்து கரெக்டா சொல்லி கொடுத்தோம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். அதை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். கடவுளே இங்க ஓரம் கட்டிடுறோம். கடவுளே இல்லை, அவர் வந்து கண்டுக்கவே மாட்டார் எதையுமே. கர்மா இருந்தாதான் கடவுளே வேலை செய்வார், கர்மா இல்லைன்னா கடவுளே கண்டுக்க மாட்டார். இதை நம்ம ப்ரூவ் பண்றோம். சும்மா ஏதோ வந்தோம் பேசணும் கதை சொன்னோம் அப்படின்றது கிடையாது. நான் கோயிலுக்கு போற தவறுன்னு சொல்ல வரல. ஆனா கோயிலுக்கு போயும் நீங்க உங்களை மாற்றிக்காத வரைக்கும் கோயில் போனால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவார். உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளாத வரையில், உங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில், உங்களுடைய கர்மாக்களை சரிநிலை அதை பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணாத வரையில் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த மாஸ்டுக்கு போனாலும், உலகத்துல எங்கெங்க ஓடிஸ் பிளேசஸ் இருக்கோ எங்க போனாலும் உங்க பிரச்சனைக்கு தீராது அப்படின்னு சொல்றோம். அதை உண்மையும் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். கோயிலுக்கு போனாங்க பிரச்சனை தீர்ந்தோமே, 2 பேருக்கு தீருது, 98 பேர் தீரலையே. 2 பேருக்கு தீருது, 98 பேருக்கு தீரலையே. ஏன் 98 பேருக்கு தீரல? கர்மா. அதைத்தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்பொழுது இப்ப பாருங்க, தர்மத்தை பத்தி பேசுறோம், ஆனா தர்மம் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் வருது, கேள்விலாம் கேட்கிறாங்க. அப்ப சில சகோதர சகோதரிகள் கொஞ்சம் குறப்பட்டுக்கிறாங்க, சார் தர்மம் பண்ணுங்க, தர்மம் பண்ணாம மற்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்க சார், மற்ற விஷயங்கள்லாம் வருது சார் அப்படின்னு கொஞ்சம் சடிச்சுக்கிறாங்க. ஒரு வகையில் அது நியாயம்னு சொன்னாலும் பட் எல்லாமே ஒரு தேடுதல் உள்ள ஆத்மாக்கள் தான். இங்க யாரும் தேவையில்லாத விஷயம் யாரும் பேசல, யாரும் கேட்கல. அப்ப அந்த கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய நம்மளோட கடமையா இருக்கு, அவங்கள வந்து தெளிவில் கொண்டு வர நிலைமையா இருக்கு. நான் ஏற்கனவே பல வகுப்புகளை சொல்லியிருக்கேன், இது வந்து பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி. இதுல ப்ரீகேஜில இருந்து இன்னும் பிஹெச்டி வரைக்கும் இருக்கு, ப்ரீகேஜி இருந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்கு, எல்லா கேட்டகரியுமே இருக்காங்க. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், நாம ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கோம், டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த காம்பவுண்ட்ல ப்ரீகேஜி எல்கேஜி படிக்க நமக்கு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தான் தெரியும். பட் இருக்கே, ஸோ அந்த காம்பவுண்ட்ல ஹையர் செகண்டரி +1 +2 படிக்கிற பசங்க நமக்கு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் பிஜி பண்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். எஸ், +2 லெவல்ல படிக்கிறவங்களுக்கும் யூஜி பண்றவங்களுக்கும் பிஹெச்டி பண்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அது என்ன திருடுற பசங்க இப்படி எல்லாம் கேட்குறாங்க மாதிரி தான் இருக்கும். பட் அது தவிர்க்க முடியாது, வேற வழி இல்லை. இது வந்து ஓராசிரியர் பள்ளி, டிஃப்ரெண்ட் ஆசிரியர்ஸ் இல்லை, எல்லாமே கம்பைன் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் ஆசி போடுங்கன்னா போட மாட்டேன்றாங்க, வேற ஆசிரியர்கள் போடுங்க கொஞ்சம் அடிஷனலா போடுங்கன்னா போட மாட்டேன்றாங்க. இப்போதைக்கு நீங்க பாருங்கன்றாங்க. அது காரணம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால வந்து ஓவர் மெசேஜ் வருது அப்படின்னா ஓவர் மெசேஜை பாருங்க, அது என்ன கத்துக்க வேண்டிய பாடங்களை கத்துக்கோங்க, அதோட அதுக்கு டெலிட் பண்ணிட்டு போயிடுங்க. அதான் பண்ணணும், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. என்ன பண்ணணும்னா இந்த வாழ்த்து செய்திகளை அவாய்ட் பண்ணலாம். இந்த தினசரி டெய்லி காலைல குட் மார்னிங் போடுறோமே, அந்த மெசேஜ் வேணா அவாய்ட் பண்ணலாம். அது நீங்க டிசைட் பண்ணணும், அதை நான் சொல்ல முடியாது, அது உங்களுக்கு தான் தெரியணும். நீங்க தான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ். டெய்லி காலைல வணக்கம், இறை வணக்கம், காலைல வணக்கம் போடுறீங்களா, அந்த மெசேஜ் வேணா டெலிட் பண்ணலாம். அது உங்களோட கையில இருக்கு. இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட், இன் மை சோர்ஸ். உங்க சோர்ஸ்ல தான் இருக்கு. நீங்க வேணா விருப்பப்பட்டீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோ. காலை வணக்கம்லாம் சொல்ல தேவையில்லை, கரெக்டாக மேட்ரு சப்ஜெக்ட் வந்துடும். சப்ஜெக்டை போடுங்க, தப்பு இல்லை. சப்ஜெக்ட் எந்த மெசேஜ் போட்டாலும் அதுக்கு தகுந்த விஷயங்கள்லாம் நாம டீல் பண்ணி பண்ணலாம். சரி, சகோதரர் குழந்தை வேறு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், சார் ஆவிகள் கிட்ட பேசுறத வந்து எங்களை கற்றுக் கொடுங்க, அந்த மெசேஜ் போட்டிருந்தாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ கிளாஸ் போடுங்க சார், நாங்கள் அது பேமெண்ட் பண்ணி கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். ரைட், ஓகே. தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி வகுப்பு எடுக்கிறோம்னா அது நம்மளோட வாழ்க்கையோட பின்னி பிணைந்தது. அது இல்லாமல் நாம இல்லை. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தவறாக புரிய வைக்கப்படுகின்றது, தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது, தவறாக புரிய வைக்கப்படுகின்றது. அதனால இன்னைக்கு சொசைட்டி ரொம்ப வகையில கஷ்டப்படுறாங்க, விசிபிளாகவும் இன்விசிபிளாகவும், கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாமல், ஆண்களும் பெண்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் செக்ஸாலஜிஸ்ட்லாம் யாரும் கரெக்டாக சொல்றது, தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் ஃபேமஸ் செக்ஸாலஜிஸ்ட்டு, நாங்கள் செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்குறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு தப்பாக கைட் பண்ணுறாங்க. அதனால என்டையர் பீப்புள் ஆர் சஃபரிங் இன் சோ மெனி வேஸ். அதையெல்லாம் பார்த்துட்டு தான் மனசு கேட்காம நாம் அந்த கோர்ஸை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்னு சொல்கிறோம்.
தன் தாம்பத்திய வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, இது வரைக்கும் யாரும் சொல்லாத, தவறாக கற்பிக்கப்பட்ட, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட, தவறாக வாழ்க்கையில் அனுசரித்து கொண்டிருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் சஃபர் ஆகுறோம், அதையெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், அதெல்லாம் எப்படி போக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயத்த அதை பத்தி தெளிவா உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறோம். அதை பத்தி தெளிவா கிளாஸ் எடுக்க போறோம். நீங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு வேல்யூ கொடுத்தாலும் ஈடாக்க. ஏன்னா இந்த மாதிரி சொல்ற விஷயத்துக்கு யாரும் ஆள் இல்லை. அந்த விஷயத்தை சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. எல்லாம் தப்பு தப்பா பண்ணி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த ஆவிகள் கிட்ட பேசுறது வேண்டாம் சார். தயவு செஞ்சு என்னுடைய அட்வைஸ் வேண்டாம். அது சாக்கடை மாதிரி சார். அது சாக்கடை மாதிரி சார். மகா கேவலமான சாக்கடை சார். அப்ப நீங்க மட்டும் எப்படி போனீங்க? நான் போனதுக்கும் நீங்க போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். நான் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதிட்டோம். பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதிட்டோம். வாழ்க்கையில முதல்ல பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம். 10th ஸ்டாண்டர்டு எழுதிட்டோம். ஜாலி ஹாப்பி. ரிசல்ட் வரதுக்கு 1 மாசம் 1.5 மாசம் ஆகும். ரைட், ஓகே. அப்போ அந்த டைம்ல அபூர்வ ஆற்றல்கள் ஆராய்ச்சி இயக்கம் சொல்லிட்டு நான் தான். அபூர்வ ஆற்றல்கள் ஆராய்ச்சி இயக்கம் நான் பிஞ்சிலே பழுத்துது. எல்லாம் பழம் ஆகி பழுத்தா நம்ம பிஞ்சிலே பழுத்துது. நான் 15 வயசுலயே அந்த லீவ்லயே அபூர்வ ஆற்றல்கள் ஆராய்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு என்னுடைய ஸ்கூல் மேட்ஸை ஒரு 6 பேரை சேர்த்து ஆதிகள் கிட்ட பேசுறது அது பற்றி ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல தான் போயிட்டு செல்வபுரத்துல கோவை மாவட்ட ஆவியலுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சங்கம், கோவை மாவட்ட ஆவியலுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்துல முதல்ல எனக்கு ரத்தனசாமி, யுவராஜ் அப்படின்னு 2 பேரையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது கோவை மாவட்ட ஆவியலுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய செக்ரட்டரி ரத்தனசாமி, அவர் ரத்தனசாமி. அதனுடைய செயலாளர் இன்னொரு துணை செயலாளர் யுவராஜ். இவங்க 2 பேர் தான் எனக்கு முதல்ல செல்வபுரத்துல ஒரு வீட்டுல ஆவியலகத்தை பத்தி கற்றுக் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அதுக்கு பிறகு கண்ணை யோகி வந்தாரு. அதுக்கு பிறகு சுந்தரராஜன் ஐயா வந்தார். அவங்கெல்லாம் ஆட்லெட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ரத்தனசாமி ஆரம்பிச்சு கொடுத்தாரு. கண்ணை யோகி அதை இன்னும் கொஞ்சம் காட்டுக்காய்ச்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி கொடுத்தாரு. சுந்தரராஜன் ஐயா அதை நோக்கம் காரணம் எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு சொல்லி கொடுத்து போயிட்டார். அவரை மாதிரி ஒரு ஆவியலக தொடர்பாளர்கள் இது மேல இருப்பாங்களான்னா இது வரைக்கும் யாரும் பிறந்த மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளவு 3 ஜெனரேஷனாக அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா 3 ஜெனரேஷன் அதை ஊறி முத்தெடுத்தவங்க. அவங்கதான் அந்த அளவுக்கு தரவா இருக்கும். அதுக்கு பிறகு யாரும் அந்த அளவுக்கு யாரும் இல்லை. இருக்கிறாங்க, நிறைய மீடியம்ஸ் இருக்கிறாங்க. பட் அது பப்ளிக்ல சொல்லக்கூடாது. அதை வச்சு பணம் தான் பண்றாங்க. அது ஒரு பிசினஸா பண்ணிட்டாங்க. அது ஆவிகளுடைய ஆராய்ச்சின்னு சொல்லி போயிட்டு ஆவிகள்கிட்ட நான் பேசுறேன் பண்றேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கமர்ஷியலா பண்ணிட்டாங்க. அப்படியே செஞ்சா கூட அது எப்படி பண்ணணும்னா ஒரு ஒரு சேவை மாதிரி பண்ணணும். அதாவது எப்படின்னா ஒரு ஆன்மீக சேவை மாதிரி பண்ணணும். சொல்ல வேண்டான்னு வருது. ஓகே, ஆவியலக ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை மிஸ்கைட் பண்ணி அதை பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாக மாத்திட்டாங்க. கைடன்ஸ் கொடுக்குறாங்க, தப்பு இல்லை. பட் அனுபவத்துல அதை உள்ள போன பிறகுதான் நிறைய விஷயங்கள் தெரியுது. சுந்தரராஜன் ஐயா அதை நூக்கன் கார்னர் பண்ணாலும் கூட, ஆராய்ச்சி பண்ணாலும் கூட, அவர் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கும் அட்வைஸ் பண்ணாரு. ரொம்ப அவங்ககிட்ட கான்டாக்ட் வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அது காரணங்கள் நிறைய இருக்கு. என்ன விஷயம்னா ஆவிகள் கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது நம்மளையும் அறியாம அவங்ககிட்ட நிறைய நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்து நம்மள நெகட்டிவா சார்ஜ் பண்ணிடுறாங்க. நிறைய மீடியம்ஸ் இருக்காங்க. பட் அவனுக்கு வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தடமாறி வேற மாதிரி போயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. இதே ரத்தனசாமி யுவராஜுக்கு கூட அவங்க வாழ்க்கை வேற வேற மாதிரி தடமாறி போய் விட்டுருக்கு. அவங்கள ஒரு சில ஸ்டேஜ்ல நானே போய் அவங்கள காப்பாற்றி விட்டுருக்கேன். சில ஸ்டேஜ்ல அவங்கள போய் காப்பாற்றி விட்டுருக்கேன். என்னுடைய குருமார்களையே இந்த யுவராஜ், ரத்தனசாமி இவங்களெல்லாம் நானே ஒரு சில ஸ்டேஜ்ல காப்பாத்துற மாதிரி சில சூழ்நிலைகள் அதை நான் போய் காப்பாற்றிட்டேன். வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹோலி சித்தர்ஸ். அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல போய் ஏடாகடமா சிக்கல்ல போய் மாட்டி விட்டுறாங்க, வேற பிரச்சனை கொடுக்குறாங்க. அது அந்த ஆவிகளோட தொடர்புனால வருது, அவங்களுடைய தாட் ஃபார்ம்ஸ்னால வருது. அந்த ஆவிகளுடைய தாட் ஃபார்ம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்விசிபிளா வருது. அதனால சஃபர் ஆகணும் அவங்களுக்கே தெரியும். அதுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணாலும் கூட அதுக்கு மேல பண்றாங்க. ஏன்னா என்னுடைய அட்வைஸ் ஆவியலுக்கு மீடியமா போறேன்,
நான் ஆட்டோ ரைட்டிங்ல போறேன். வேற வேற முறைகள் தான் நிறைய இருக்கு. பிளான்செட் மெத்தட்னு எனக்கு அன்னை யோகி பிளான்செட் மெத்தட் கற்றுக் கொடுத்தாரு. பிளான்செட்டு நிறைய மெத்தட்லாம் இருக்கு. அந்த மெத்தடெல்லாம் வந்து எனக்கு என்னோட குருமார்கள் கற்றுக் கொடுத்தாங்க. பட் அது எதுக்காக நான் போய் உள்ள தெரிஞ்சுக்கிறதுக்காக போனோம், தெரிஞ்சுக்கிட்டோம், நூற்றாண்டு காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சஜஷன் வந்து தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி யாரும் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த பீஸ் வாங்க இந்த பீஸ் தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. வேண்டாம், அது நெகட்டிவ். நெகட்டிவ் அது. இப்போ நான் இருக்கேன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அது எப்படி ஹேண்டில் பண்ணோம்? இப்போ எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி லைன் இருக்கு. அதில் வந்து நாம போய் வேலை செய்யறதுக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் பீப்புள் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? நமக்கு தெரிய ஏடாகடமா போய் ஷாக் அடிச்சு மறுக்கையாதான், ஏடாகடமா ஷாக் அடிச்சு ஏதாவது பண்ணி மறுக்கையாதான் போயிடும், ஒரே போய் சேர்ந்துருவோம். பட் அவங்க டெக்னிக்கலா பண்ணுவாங்க, கரெக்டா அந்த கிளவுஸ் போட்டுக்குவாங்க, பவர் ஆஃப் பண்ணுவாங்க, அது கரெக்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேர்ஃபுல்லா பண்ணியே சில டைம்ல வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இறந்துடுறாங்க. நம்ம மீடியால பாக்குறோம், சோசியல் மீடியாலாம் பாக்குறோம், பேப்பர்லாம் பாக்குறோம். இவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணியே சில டைம்ல அந்த மாதிரிலாம் ஆயிடுது அவங்களுக்கு. அது அவங்களுடைய பேட் கர்மான்னு சொல்லுவாங்க. பேட் கர்மா. சில டைம்ல ஷாக் அடிச்சிடுது, சில டைம்ல ஏதாவது இழுத்து போட்டு நிறைய நம்ம பேப்பர்ல பார்க்கணும். இபி டிபார்ட்மெண்ட் பீப்புள் அந்த இபி சம்பந்தப்பட்ட ஒர்க்லாம் பண்ணும்போது இது மாதிரி தெரியாதனமா அந்த மாதிரி நடந்துருது. இத்தனைக்கு கேர்ஃபுல்லா பண்றோம். அந்த மாதிரி என்னுடைய குருவே ஒரு தடவை ஒரு ஆவி தூக்கி போட்டுச்சு. நான் லாஸ்ட் வீக் கூட ஒரு கிளாஸ்ல சொன்னேன். சுந்தரராஜன் எப்பேற்பட்ட அவர், அப்பா படந்தின்னு கொட்டை போட்டவருவாங்களா, அப்படி படந்தின்னு கொட்டை போட்டவர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான நபர் அவர். அவரையே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து தூக்கி போட்டுச்சுன்னா பாருங்க. அவரையே அது வந்து சொல்லும் போது சாருடைய துணைவியார் தான் முதல்ல சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது அவங்க தான் கூப்பிட்டு உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காப்பி கொடுத்தாங்க. சாப்பிடும்போது சொல்றாங்க, அவரு சார் உள்ள மெடிடேஷன் இருந்தாரு. அப்போ சொல்றாங்க, சாருக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா, என்னம்மா சொல்லுங்கம்மான்னா இப்படி சொல்றாங்க, தூக்கி போட்டுடு, நேரம் தூக்கி போட்டுருச்சுப்பா அப்படின்னாங்க. 15 அடி. அப்புறம் அது வேற வகையில கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. வேற சில குட்கர்மா அந்த வேற சில நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்புனால டக்குன்னு வந்து காப்பாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா விட்டு டைம்ல கரெக்டா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க தூக்கி போட்டாங்க. இது சாதாரண மனிதராக இருந்தா அவ்வளவுதான், ஸ்பாட்டே இறந்துருப்பாங்க. ஸ்பாட்டே அடிபட்டு மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து அங்கேயே ஸ்பாட்டே இறந்துட்டு இருப்பாங்க. அது அந்த டைம்ல அவருடைய புண்ணியகரமா அவருக்கு இருக்கிற அந்த கைடிங் ஸ்பிரிட் டக்குன்னு வந்து கரெக்டா கீழே போய் டக்குன்னு அடக்கா அப்படியே பிடிச்சிட்டு ஜஸ்ட் கீழே வரும்போது ஜஸ்ட் ஒரு அரை அடிக்கு முன்னாடி பிடிச்சிட்டு சேஃபா தூக்கி போட்டுச்சு. 15 ஹைட்ல இருந்து அப்படியே தூக்கி அப்படியே வெளியே தூக்கி போட்டு கொப்பை தூக்கி போடுற மாதிரி ஒரு டவலையோ ப்ராடக்டையோ தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டுக்குள்ள இருக்காரு, வீட்டுல இருந்து தூக்கின்னு வந்து வெளியே தூக்கி போட்டு பாருங்க, உள்ள இருக்காரு, அது வீட்டுல அப்படியே பிடிச்சி தூக்கின்னு வந்து அப்படியே தூக்கி வெளியே போட்டுருக்கு. ட்ரிப்ளிகேன்ல அது நினைச்சாலே பெரிய விஷயம். அது மாதிரி ரிஸ்க் எல்லாம் நிறைய நடக்கும். தெரியாதனமா இந்த மாதிரி பண்ணிதான் இந்த மந்திரவாதிகள் ரத்தங்கக்கி செத்தாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்களா, பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. மந்திரவாதிகள் ரத்தங்கக்கி செத்தாங்க அப்படின்ட்டு. ரத்தங்கக்கி செத்தாங்கன்னா என்னன்னா, அது கதையில உண்மைதான். இந்த தீயாவிகளோட தொடர்பு வச்சுக்கும் போது அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போடுவாங்க. இதை நீங்க பண்ணு, இது செய்ய பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணலன்னு போது அட்டாக் பண்ணிடுவாங்க. அது உங்களால கண்ட்ரோல் நீங்க கட்டு போட்டிருந்தாலும் உங்களை மீறி ஒரு ஸ்டேஜ்ல அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி இறந்துருவாங்க. நான் நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கேன். அப்பதான் காரணம் எனக்கு தெரியாது. மந்திரவாதி ரத்தம் கக்கி இறந்தார், மந்திரவாதி ரத்தம் குத்தி செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேப்பர்ல பார்த்துருக்கேன். பட் அது நான் உள்ள 10th வந்த பிறகு அதுக்கு பிறகு உள்ள போய் பார்த்த பிறகுதான் தெரியுது, ஓ இது ரத்தம் கக்க வச்சது அடிச்சது வந்து அந்த தீய ஆத்மாக்கள் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு அதுக்கு பிறகு நான் உணர்ந்தேன். அந்த ஃபீல்டு ஆவியலுக்கு ஆராய்ச்சியில வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது. அதனால அந்த மாதிரிலாம் வேண்டாம், ஆவியலுக்கு தொடர்புகள்லாம் வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம இருக்கிறோம்னா சிதறல் தொடர்பு இருக்கு, அவங்களுடைய கரெக்டா வச்சு பார்த்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுவோம், ரொம்ப வச்சுக்க மாட்டோம். அப்படியேனா கூட சித்தர்களுடைய கைடன்ஸ் இருக்கிறனால நம்ம அவங்களோட வச்சு கொஞ்சம் டீல் பண்ணிக்கலாம். அது நம்மளால முடியும். பட் அது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ இதே கூட சுந்தரராஜன் ஐயா கூட அவருக்கு மேல இருக்கிற ஒரு கைடிங் ஸ்பிரிட் அந்த டைம்ல வந்து டக்குன்னு காப்பாடினா ஆச்சு, இல்லைன்னா அவர் அன்னைக்கே இறந்துட்டு இருப்பாரு, அவர் கண்ட பார்த்துக்க முடியாது. அதுக்கு பிறகு நிறைய வருஷங்கள் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா தயவு செஞ்சு அந்த ஆசை விட்டுடுங்க. நாம பண்றோம்னா அது கணக்கு வேற. நம்ம அதாவது எப்படின்னா ஒண்ணும் இல்லை, இபி டிபார்ட்மெண்ட்டுக்காரு
அந்த என்ஜினியரு, அந்த ஸ்டாஃபு, அவங்க எப்படி எலக்ட்ரிக் லைனை டீல் பண்றாங்கன்ற மாதிரி நான் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டினரி பீப்புள் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஒரு எலக்ட்ரிக் லைனை, பவர் ஹவுஸை நீங்க டீல் பண்றதுக்கும் நான் டீல் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இபி பீப்புள், இபி என்ஜினியர்ஸ், இபி ஸ்டாஃப் டீல் பண்றதுக்கும் சாதாரண மக்கள் போய் எலக்ட்ரிக் லைன்ல லீட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐயா, we are interested to see குரு சுந்தர்ராஜ் ஐயா போட்டோ, ப்ளீஸ் ஷேர். ஓ, ஓகே, ஷேர் பண்றேன் சார், ஷேர் பண்றேன் சார், ஓகே, ஷேர் பண்றேன் சார். அந்த மாதிரி ஒரு ஆத்மா, பெரிய ஆத்மா வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க் வரும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அந்த ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா நாமளே ஏற்கனவே வாழ்க்கையில் ஏகப்பட்ட ரிஸ்கில் இருக்கிறோம். ஆனால் இந்த ரிஸ்க்கெல்லாம் வேண்டாம். அந்த ரிஸ்க் நாங்கள் எடுத்துக்கிறோம், பார்த்துக்கிறோம், அதை நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம், ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நமக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் போய் ரிஸ்க் எடுத்து கை சுட்டுக்க வேண்டாம். நிறைய பிரச்சனை வருது, வேண்டாம். அதுவும் லேடிஸ் எல்லாம் கண்டிப்பாக வேண்டாம். சில பேர் சகோதரிகள்லாம் கேட்டாங்க, நான் பேச போகிறேன், கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அவர் சொல்லி கொடுக்குறேன்னா, இவர் சொல்லி கொடுக்குறேன்னா, வேண்டாம் வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். ஆம்பளைங்களுக்கும் வேண்டாம், பொம்பளைங்களுக்கும் வேண்டாம், லேடிஸ்க்கு வேண்டாம், ஜென்ஸுக்கு வேண்டாம். அதுவும் லேடிஸ் கண்டிப்பாக வேண்டாம், வேண்டாம் ரிஸ்க். நானும் என்னுடைய சிஸ்டரும் ஸ்டார்டிங் பீரியட்ல எல்லாம் பேசியிருக்கோம். பட் ஒரு ஸ்டேஜில் சித்தர்களே சொன்னாங்க, பாப்பாலாம் பேச வேண்டாம், நீங்கள் மட்டும் டீல் பண்ணிக்கோங்க, நீங்கள் மட்டும் பேசுங்க, சில விஷயங்களை கற்றுக்கோங்க அப்படின்னு சுந்தரராஜன் ஐயாவும் சொன்னார், சித்தர்களும் சொன்னாங்க. தென் அதுக்கு பிறகு என்னுடைய சிஸ்டர் நீ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் நானும் என் சிஸ்டரும் பேசுவோம், எப்படி பேசணும் நல்லா தெரியும், பேசுவோம், கான்டாக்ட் பண்ணுவோம், அவங்க கொஸ்டின் ஆன்சர்லாம் வாங்குவோம், பண்ணுவோம். எங்கள் சிஸ்டர் கூட ஒரு ஸ்டேஜில் சுந்தரராஜன் ஐயாவும் வேண்டான்ட்டாரு, சித்தர்களும் வேண்டாம், பாப்பாவுக்கெல்லாம் வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாம், இது வரைக்கும் போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்க, இது மாதிரி நீங்கள் மட்டும் டீல் பண்ணிக்க, பாப்பா வேண்டாம். அப்போ எங்கள் சிஸ்டர் கூட ஸ்டாப் பண்ணிட்டேன், வேண்டாம் பேசுறது ஸ்டார்டிங் பீரியட். ஆனால் வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அட்வைஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி யாராவது பேசுகிறேன் பண்ணுறேன்னா கூட அட்வைஸ் சொல்லுங்க. அது நல்ல கர்மா தான் கேட்டுக்குவாங்க, நல்ல கர்மா அப்படின்னா கேட்டுக்குவாங்க. இல்லை கஷ்டப்படணுன்ற கர்மா தான் கேட்க மாட்டாங்க, சரி விட்டுடுது. சரியா, அது வேண்டாம். ஐயா ஒரு சின்ன கருத்துங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சித்தர்கள் கூட பேசுற அந்த இது சொல்லி கொடுங்க ஐயா எங்களுக்கு. அவங்கிட்ட பேசலாம், சித்தர்கிட்ட பேசலாம், தேவதைகள் கிட்ட பேசலாம், அதெல்லாம் பேசலாம் சார். சித்தர்கள்கிட்ட பேசுறது, தேவர்கள்கிட்ட பேசுறது, அதெல்லாம் பெரிய விஷயம் சார். அதுக்கெல்லாம் உண்மையில கொடுப்பேன். அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ். அவங்களுடைய கான்டாக்ட், அவங்களுடைய தொடர்பு, அவங்களுடைய லிங்க் அதெல்லாம் கிடைச்சுன்னா அது பெரிய விஷயம். அதெல்லாம் பேசலாம், அதெல்லாம் மங்களகரமான விஷயம். பட் ஸ்பிரிச்சுவல் கிட்ட பேசுறது வந்து அது ரொம்ப சாக்கடை மாதிரி சார், அது வேண்டாம். தேவதைகிட்ட பேசலாம், சித்தர்கிட்ட பேசலாம், அதெல்லாம் பண்ணாங்க. நீங்க அந்த அளவுக்கு டியூனப் ஆயிட்டீங்கன்னா சொல்லி கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நல்ல விஷயம். அதெல்லாம் மகான்கள் அவங்களுடைய அருளாசிப்பது, அவங்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய கான்டாக்ட் கிடைச்சா நமக்கு புண்ணியம், ரொம்ப புண்ணியம். சொன்னா அது பண்ணலாம், அது செய்வோம் சார். நீங்க பக்குவம் பண்ணிதான் சரி சார். சார் நாங்க ரெடியா இருக்கிறோம் சார், நீங்க தான் சார் ரெடி ஆகணும். அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் நீங்க தான் ரெடி பண்ணிக்கணும். நீங்க ரெடியானா சிதர்காலத்துக்கு ரெடியா. அது சிதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான விஷயம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு அந்த பக்குவம் தேடி வரும். நமக்கு அந்த பக்குவம் இருந்தால் அவர்கள் நம்மளை தேடி வருவார்கள். ஏதான் சிதர்கிட்ட பெரிய பியூட்டி அதுதான், பெரிய பியூட்டி அதுதான். இந்த வாட்டர் மேட்ரு எடுத்துட்டீங்களா? நமக்கு அந்த பக்குவம் வந்தது அப்படின்னா நம்ம தேடி போக வேண்டாம் சார். நான் அடிக்கடி சொல்லுது இல்லையா, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இறைவன் நம்மளை தேடி வருவார். நோ நீட் டு கோ எனிவேர் டு வர்ஷிப் இன் த டெம்பிள். கோயிலில் போய் வழிபாடுறதுக்காக போக வேண்டியதில்லை சார், அந்த கடவுள் நம்மகிட்ட வருவார் சார். கடவுளே நம்மகிட்ட வருவார் சார். அப்ப கடவுளுக்கான சித்தர்களும் அப்படிதான் சார், நம்மளை தேடி வருவாங்க சார். நாம தேடியே போக மாட்டோம். நான் ஆரம்ப காலத்துல நான் கூட அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த சித்தர்கள் தரிசனம் கிடைக்கல, அகத்தியர்கிட்ட அந்த குறிப்பிட்ட ப்ராசஸ் பண்ணி அவர்கிட்ட பேச முடியல, நானே வெக்ஸ் ஆக்கும் போது ஆ டைம்ல சுந்தரராஜன் ஐயா சொல்லிட்டு, இல்லை நீங்க பண்ணுங்க. இவரும் இந்த சித்தர்கள் கண்ட சிறுநீர் மருத்துவம் சொல்லி எழுதணும் இல்லையா, அந்த புக்கு எழுதினாரே மாணிக்க வாசகம் அப்படின்ற ஒரு ஆசிரியர், பச்சைப்பா காலேஜ் தமிழ் ப்ரொஃபஸர், அவர், சுந்தரராஜன் ஐயா, இன்னும் வேற சில சித்தர்கள், வேற சில குருமார்கள் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையணும், இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடைய அவங்களே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஏத்துக்க முடியல. அப்போ நான் இவ்வளவு ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கலையே, இவ்வளவு நாள் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் சொன்னேன். அப்பப்போ சொன்னாங்க, ஒரு கூப்பிட்ட ஸ்டேஜ்ல அந்த பக்குவம் வந்துட்ட பிறகு ஆட்டோமேட்டிக் அது தொட்டி அவங்களே வராங்க சார், வராங்க. சித்தர்களை தேடி எங்கேயும் போதாவில்ல சார். நம்ம இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, சித்தர்கள் போட்டோ கிடைக்காது, மாலைகள் எல்லாம் இங்கே கிடைக்காது, பெரிய உருவங்குறெல்லாம் வச்சு வழிபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா வராங்க.
ஆனா அதே மாதிரி பெரிய போட்டோ போட்டு மாலை போட்டு பூஜை புனஸ்காரம் அர்ச்சனை அபிஷேகம் பண்ற இடத்துல போறது இல்லை. அப்படி அப்படி செட்டப் வச்சுக்கிறாங்க. பட் இங்க போறது இங்க வராங்களே, எப்படி வராங்க? அந்த நாம அவங்களுக்கு ஃபைன் டியூன் ஆயிட்டோம்னா போதும் சார். ஃபைன் டியூன் ஆயிட்டோம்னா போதும், அவங்க வருவோம். மேல சித்தர்கள் கூட என்ன வைப்போம்? தேன் வைப்போம், 2 வாழைப்பழம் வைப்போம், அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்தா அவங்க ரிசீவ் பண்றதுக்கு ப்ளீஸ் வெல்கம் ஹோலி சித்தர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரிசீவ் பண்றதுக்கு 2 வாழைப்பழம் வைப்போம் சார். 2 வாழைப்பழம், அவ்வளவுதான். ஒரு தேன் பாட்டில் சின்னதா இருக்கும், ஒரு தேன் பாட்டில் வாழைப்பழம், 2 தான் சார் அவங்களுக்கு நம்ம நம்ம வைக்கிற அது கொடுக்குற அந்த நைவேத்தியம் சொன்னோம்னா, அவங்களுக்கு கொடுக்குற காஃபி டீன்னு சொன்னோம்னா அதுதான். ஒரு தேன் பாட்டில் இருக்கும், 2 வாழைப்பழம் இருக்கும், அவ்வளவுதான். அதை கூட ப்ரெஷ் பண்ணிடுவாங்க, அவங்களும் சாப்பிட்றது இல்லை, ப்ரெஷ் பண்ணிட்டு போவாங்க. பட் அவங்களுக்கு அந்த பழத்தை கொடுத்த மாதிரி அந்த தேனை கொடுத்த மாதிரி பழத்தை கொடுத்தோம். ஏன்னா அகத்தியர் ஒரு தடவை நேர பிசிக்கல் பாடியில வந்தபோது அவருக்கு என்னுடைய குரு தேன் தான் கொடுத்தார். பிசிக்கல் பாடியிலே வந்தாரு. அது மாதிரி வரும்போது அவருக்கு என்ன கொடுக்கும்? தேன் தான். நம்ம காஃபி டீ ஜூஸ் எல்லாம் கொடுக்க மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்போ தேன் தான் கொடுக்கும். ஜஸ்ட் அவர் தேனை சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் மற்ற நிறைய விஷயங்கள் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு அது பிறகு போனார். ஆனால் சித்தர்களோட தொடர்பு வச்சுக்க முடியும். அந்த குவாலிட்டி நம்ம வர வைக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி குவாலிட்டி இல்லை, அது வேற சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு உள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சித்தர்கள் நம்மளை தேடி வருவாங்க. இறைவனும் நம்மளை தேடி வருவாரு, சித்தர்களும் நம்மளை தேடி வருவாங்க. அவங்க தேடி வர மாதிரி நீங்க வச்சுக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றோம். நீங்க சமாதியே சுத்தாதீங்க. சித்தர் சமாதி, அந்த ஜீவ சமாதி, இந்த சமாதி, அந்த சமாதி, நீங்க போய் சுத்த வேண்டாம். அது தெரியாதவங்க சுத்துவாங்க, தப்பு இல்லை. மற்றவங்களுக்கு அவங்க மேல இல்லையா, நான் ஜீவ சமாதியா போறேன், சித்தர் சமாதிகளா போறேன், அங்கங்க போய் அவங்க வாழ்ந்த இடத்துலாம் போறேன், தப்பு இல்லை, தவறு இல்லை. ஆனா நீங்க அவங்க சொல்ற அந்த கர்மா எல்லாம் கிளியர் பண்ணி, பேட் கர்மா இல்லாத மாதிரி குட் கர்மா கிரியேட் பண்ணி அந்த இறைவன் சொல்ற மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா இறைவனும் சித்தர் பெருமக்களும் உங்கள் வீட்டு கதவை தட்டுவார்கள். நீங்க எந்த சமாதிக்கும் போக வேண்டாம், எந்த ஜீவ சமாதி சித்தர் சமாதிக்கும் போக வேண்டாம், எந்த சித்தர் கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த கோயில்களுக்கும் போக வேண்டாம், எந்த சாமியும் கும்பிட வேண்டாம். அந்த சாமி நம்ம கிட்ட வரும். அதான் கர்மாஜிங்களும் சொல்லி கொடுக்கணும். தெரியல, அதனால இவங்க ஓடுறாங்க. கடவுள் அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அந்த மலை இருக்கிறார், இந்த கடல்ல இருக்கிறார், இந்த உள்ள இருக்கிறார், இப்படி வெளியே இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார். நான்மீகம் போட்ட புக்ல எழுதுறாங்க பாருங்க. ஒரு கோயிலை பத்தியும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. தவறு இல்லை, பட் அது சாதாரண மக்களுக்கு இவங்க தேடி போவாங்க. நம்ம பாயிண்ட் பண்ணிட்டோம், அவங்க நம்ம கிட்ட வராங்க, நானே அங்க போனோம். அதை தான் கர்மாஜிங்களை சொல்லி கொடுக்கும். கர்மா எனர்ஜியை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணுங்க, திரிசூலம் சொல்லுற கேசியம் யூஸ் பண்ணுங்க, கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க, சேரிட்டி பண்ணுங்க. அவங்க உங்களை தேடி வருவாங்க, சத்தியமா வருவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. சிதர்களுடைய வாக்கு, இறைவனின் வாக்கு. நம்ம அந்த அளவுக்கு பாயிண்ட் டியூன் ஆகிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட் டியூன் ஆகிக்கணும், கண்டிப்பா வருவோம். உங்களுக்கு எந்த ஃபார்ம்ல வந்தா ஓகேவோ அந்த ஃபார்ம்ல வருவாங்க. அதாவது உருவம் தெரியாத மாதிரியும் வருவாங்க, சாதாரண இப்படி உருவத்தோடையும் வருவாங்க, உங்களை செக் பண்ற மாதிரி சில உருவத்தெல்லாம் வருவாங்க. நீங்க அது 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 பெரிய சப்ஜெக்ட். அது நீங்க செக் பண்ண மாதிரி இருப்பாங்க. செக்கெல்லாம் பாஸ் பண்ணும். சும்மா டக்குன்னு வந்தா நான் சித்தர் வந்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த நான் வந்துட்டேன் இறைவன் வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய டெக்னிக் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க செக் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துக்கிற இறைவன் நீங்களே உணர்வீங்க. நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் அந்த தெய்வமாக வருவாங்க. நீங்க எந்த சித்தர்னாலும் அந்த சித்தராகவே வருவாங்க. விசிபிளாகவும் வருவாங்க, இன்விசிபிளாகவும் வருவாங்க. அவங்க வந்திருக்காங்க, உணர்த்துவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத சில தேவதைகள் கிடையாது. ஆனா தேவதைகள் சொல்றாங்க, அந்த அம்மா அது தேவதைகள் வர்றாங்க, ஏஞ்சல்ஸ் வர்றாங்க, பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு மாசத்துக்கு 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கு. ஒரு லேடி நார்த் இந்தியால ஒரு மாசத்துக்கு 10 லட்ச ரூபாய் குறையாம சம்பாதிக்க அந்த லேடி உட்கார்ந்த இடத்துல தேவதைகள்லாம் வராங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாம் வராங்க, பேசுறாங்க, பண்றாங்க அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்லை, 100% அது இல்லை. அது நமக்கு தெரியும், அது நம்ம சொல்ல முடியாது பப்ளிக்கா. ஒரு லேடி ஒரு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும். அது குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கு உட்கார்ந்த இடத்துல. எங்கேயும் விட்டு வெளியே போல. தேவதைகள் வர வைக்கிறாங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு பழக்க வைக்கிறேன். தேவதைக்கு வராங்க. தேவதையெல்லாம் வரல, அது தேவதைகளே இல்லை, தேவதைகளே கிடையாது, 100% கிடையாது. அது சில
ஆத்மாக்கள் அது. அது ஆத்மாக்கள், அது அவங்களுக்கே தெரியல, அந்த அம்மாவுக்கே தெரியல. அந்த அம்மா தேவதைகள் நினைச்சுக்கிறாங்க, அந்த அம்மா தேவதைகள் நினைச்சுக்கிறாங்க. சில ஆத்மாக்கள் அவங்க வராங்க போறாங்க, அதை வச்சு இது வந்து நான் தேவதைகளை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் நடந்துருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மா. எப்போன்னா கொரோனா பீரியடுக்கு முன்னே இருந்து, கொரோனா பீரியடுக்கு முன்னே இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு லேடி. அதையும் மக்கள் பணம் கொடுத்து கிளாஸ்க்கு ஃபீஸ் வந்து 5000-10,000, கிளாஸ்க்கு 5000-10,000 பணத்தை கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்றாங்க. ஒன்லி அந்த அம்மா இங்கிலீஷ் தான் கிளாஸ் எடுக்கும். நாட் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ், நாட் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ், இங்கிலீஷில் தான் எடுக்கும். இங்கிலீஷில் அந்த அம்மா கிளாஸ் எடுக்குது. அது இங்கிலீஷில் வந்து கிளாஸில் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் யாராக இருப்பாங்க? நல்லா படித்தவங்களா இருப்பாங்க, நல்லா வசதியான இருப்பாங்க, நல்லா விஷயங்களா இருப்பாங்க இல்லையா? அந்த அம்மா இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கிறாங்க, இவங்களும் இங்கிலீஷில் தான் பேசணும், எந்த டவுட்டும் கிளியர் பண்ணணும் எல்லாமே. அப்படின்னா அவங்க சாதாரண மக்களோ கை நாட்டுகளோ படிக்க தெரியாங்களோ எல்லாம் இருக்க மாட்டாங்க. நல்ல வெல் டு டு பீப்புள், நல்ல விஷயம் தெரிஞ்ச பீப்புள், நல்லா படிச்ச பீப்புள் தான். அவங்களே போய் முட்டாள்தனமா அங்கே போய் நான் தேவதைகள் வராங்க நான் பார்க்குறேன்னா அது அது நம்ம போய் என்ன சொல்றது? இப்படின்னு கலிகாலத்து இப்படி தான் நடக்கும், கலிகாலத்து இப்படி தான் நடக்கும். சரியா? ஆனா அதை விட அற்புதமான பொக்கிஷமான விஷயங்கள் நாம் இங்க சொல்லிக் கொடுக்குறோம், ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்குறோம். அற்புதமான பொக்கிஷமான விஷயங்கள் நாம் இங்க சொல்லிக் கொடுக்குறோம். லைஃப்ல எங்கேயுமே கிடைக்காத விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். உண்மையான தேவதைகளை வரணுன்றோம், உண்மையான சித்தர்களை வரணுன்றோம், உண்மையான இறைவனை எப்படி வர வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனா இங்க பாருங்க 80 பேர் தான் வந்திருக்காங்க, 80 people தான் வந்திருக்காங்க. அதாவது கர்மா, அது கர்மா. ஆனா அங்க முழுக்க முழுக்க ஏமாத்துறாங்க. ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு அத்தனை பீப்புள் புதுசு புதுசா ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்ரி மந்த் ஷி இஸ் ஏர்னிங் நியர்லி 10 lakhs. பார்த்துக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம்? 1,20,00,000 ரூபாய். சும்மா சிம்பிளா நான் சொல்றேன், மினிமம். அப்படி பார்த்தா நான் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம்? அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு மல்டி மில்லியனர் ஆகிடலாம். எலான் மஸ்க்கு சேலஞ்ச் பண்ணலாம், நான் பாரு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. பில் கேட்ஸ் உன்னோட ஜாஸ்தியாக சம்பாதிக்கலாம். பட் நம்ம அப்படி விரும்பல, மக்களுக்கு சரியான நாளைக்கு போய் சேரணும். பாருங்க 80 பேர் தான் தம் பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க, அதுவும் தூங்கி வழிஞ்சிட்டு அரை தூக்கத்தோட கால் தூக்கத்தோட உட்காந்துருக்குறாங்க. என்ன பண்றது? இதான் கர்மான்றது. சரிங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி ஏமாத்துற வேலைக்கு நிறைய இருக்கு. மக்களும் அதை தான் போய் ஏமாறுறாங்க, நிறைய பேர் ஏமாறுறாங்க. சேலத்துல ஒருத்தர் வந்து நான் ஆவிகள் கூட பேசுறேன்னு பண்ணிட்டு பக்கா ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு, அப்படி ஏமாத்துறாரு. பழனி கணக்கம்பட்டி ஐயா அனுபவம், ஓகே பார்த்துக்கலாம். சேலத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அவரு ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்டு 4,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நான் ஆவிகள் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறாரு. ஆவிகள் கிட்டே பேசல, அது வேற லெவல்ல, அது வேற மாதிரி ஆவிகள் கிட்ட பேசுறாரு. அது ரொம்ப ரிஸ்க், அது அந்த மாதிரி அதுங்கிட்ட வச்சு ரிஸ்க். ஆனா சம்பாதிக்கிறாரு. என்ன பண்றது? இருக்கிற கவர்மெண்ட் ஜாபோட விட்டுட்டு இது சம்பாதிக்க, நல்ல வருமானம் சம்பாதிக்க, மாசத்துக்கு 5,000 சம்பாதிக்காரு. இப்பெல்லாம் பண்றாங்க. அது வேண்டாம், சரியா? தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் வேண்டாம். தெரிஞ்சவங்கட்டையும் சொல்லுங்க. ஆத்மா நமஸ்தே சார். The handshake cause transfer of karma. ஆத்மா நமஸ்தே சார். The handshake, எஸ், நல்ல பாயிண்ட். அதாவது வந்து கேட்கிறாரு, ஹேண்ட் ஷேக் பண்ணால கர்மா வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கை கொடுக்கறனால கர்மா வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கண்டிப்பா வரும் சார், கண்டிப்பா வரும். அதாவது வந்து நல்ல பெரிய மகான்கள் யோகிகள்லாம் பாருங்க, பெரும்பாலும் அனாவசியமா யாரையும் டச் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் அனாவசியமா யாரையும் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பவர் வைப்ரேஷனே வேற, ஹை லெவலில் வச்சிருப்பாங்க. சாதாரண மக்களையும் யாரும் டச் பண்ண விட மாட்டாங்க, இவங்களும் போய் டச் பண்ண மாட்டாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணா அவங்களுக்கு ஒரு எனர்ஜி மட்டும் டிரான்ஸ்ஃபர் பாஸ் பண்ணுவாங்க. அவங்க எனர்ஜி காலில் விழுந்து ஆசீர்வாதங்களை மட்டும் எனர்ஜி பாஸ் பண்ணுவாங்க. கையில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, கை வழியா எனர்ஜி கொடுப்பாங்க, கண் வழியா எனர்ஜி கொடுப்பாங்க. நயன தீட்சைன்னு பேர், பேர் கண் வழியா எனர்ஜி கொடுப்பாங்க, குரல் வழியா எனர்ஜி கொடுப்பாங்க, பேசும்போதே அந்த எனர்ஜி போகும். இந்த மாதிரி ஹை டிவைன் ஹை லெவலில் இருக்கிற பீப்புள் வந்து அந்த எனர்ஜி கொடுப்பாங்க. நீங்க கையை கொடுக்கும்போது, ஒருத்தர்கிட்ட கையை கொடுக்கும்போது அவங்களுடைய ஆறாவும் உங்களுடைய ஆறாவும் மெர்ஜ் ஆகும். அந்த காலத்துல ஏன் கொடுத்தாங்க, கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த காலத்துல கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபாரின் பீப்புள்,
யூரோப்பியன் பீப்புள், வெஸ்டர்ன் பீப்புள், சாரி யூஎஸ் இந்த மாதிரி இருக்கிற பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கை கொடுப்பாங்க. கை கொடுப்பாங்க, ஒரு அன்பு. நீங்க எந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன், அதாவது நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், அன்பால கை கொடுப்பாங்க. அப்ப அந்த அன்பால கை கொடுக்கும்போது என்ன ஆகும், இவங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போகும், அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும். அது நல்ல ஒரு பண்பாடு தான், அது நல்ல பண்பாடு தான். ஆனால் இப்ப இருக்கின்ற மனங்கள் தூய்மை இல்லாத இருக்கிறனால நம்ம நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போகும், அவங்க நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது வெளிநாட்டார் வந்து ஃபாலோ பண்ற விஷயங்கள்ல பெரும்பாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். பட் இந்தியன் சிஸ்டத்துல எதுலையுமே குறைய இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதை லைஃப்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியன் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு விதமா இருக்கும், பட் இதுல ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கு, நெகட்டிவ் இருக்காது. ஃபாரின்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல கண்டுபிடிப்புகள் கூட எடுத்துக்கோங்க, நிறைய அதாவது நிறைய கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? கண்டுபிடிக்கிறது போது கூட இந்தியர்கள் கண்டுபிடிச்ச விஷயத்துல பாருங்க அது நெகட்டிவே இருக்காது. பட் ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்ச விஷயம் பாருங்க எல்லாத்தையும் நெகட்டிவ் இருக்கும். அது இறைவன் அப்படி படைச்சிருக்கிறாரு, அது நம்மளுக்கு தெரியல. அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். பட் இந்தியன்ஸினுடைய கண்டுபிடிப்புகளை பார்த்தீங்கன்னா நல்லது மட்டும்தான், கடவுள் இருக்கவே இருக்காது. கடவுள் அப்படி வச்சிருக்காரு, என்ன இப்படி வச்சுக்கலாம், நீங்க உங்களுடைய புரிதலுக்காக வச்சுக்கலாம். அப்போ இதுல வந்து 100 பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும்னு வச்சுக்கலாம். உங்களுடைய புரிதலுக்காக சொல்றேன், இதுல 100 பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். பட் அதுல 100 எடுத்தோம்னா 99 நெகட்டிவ் இருக்கும், 1 பாசிட்டிவா இருக்கும். இப்படி வேணா கம்பேர் பண்ணிக்கலாம் உங்க புரிதலுக்காக. இந்தியன் பண்பாடு இவங்க கண்டுபிடிப்புகள்ல 100 1 அந்த 1 கூட இருக்காது, 100% பெர்ஃபெக்டா இருக்கும், இருக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் ஃபாரினர்ஸ்ல நீங்க எந்த கண்டுபிடிப்பு வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, டெஃபினட்டா 99% நெகட்டிவ் தான் இருக்கும், 1% பாசிட்டிவ். பட் அதையே பிடிச்சிட்டு தூக்கும் இப்படி கண்டுபிடிச்சா. சில பேர் இந்தியர்களை கேவலமா பேசுவாங்க. சார் இந்தியர்களை என்ன சார் கண்டுபிடிச்சாங்க, ஃபாரின்ல பாருங்க சார் அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கிறான், எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க. பட் அப்படி கிடையாது. அது உண்மையை பேச போனா அது வேற மாதிரி சப்ஜெக்ட் போகும், அதை பத்தி பேசுவோம், ஃபியூச்சர்ல பேசுவோம். இந்த தெளிவு தான் ஆன்மீக தெளிவு, அப்படி நான் ஃபியூச்சர்ல பேசுவோம். இப்ப டைம் இல்லை, நம்ம அதை பத்தி ஃபியூச்சர்ல பேசுவோம். அவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் போய் நிற்கும். அப்ப கை கொடுக்கறது அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து பாசிட்டிவும் சரி நெகட்டிவ் ரெண்டுமே கிளாஸ் ஆகும், போகும். சும்மா ஒப்புக்கு சப்பானின்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி சும்மா ஒப்புக்கு கை கொடுக்குறோம்னா நம்ம கிட்ட இந்த பாசிட்டிவ் போயிடும், ரைட், ஓகே. நம்ம கிட்ட நெகட்டிவும் போகும், அவங்க கிட்ட நெகட்டிவ் நமக்கு வரும். கை கொடுக்குனா கூட, ஹேண்ட் ஷேக் பண்ணா கூட ஹக் பண்ணிக்குவாங்க. ஹக் பண்றதும் அப்படிதான். பாசிட்டிவ் போகும், நெகட்டிவ் போகும், ரெண்டுமே போகும். நிறைய பேர் நம்ம ஹக் பண்ணிக்கும் போது பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரும், அதுக்காக தான் பண்றது. கல்ச்சர் அது கொண்டு வர்றது நல்ல விஷயம்தான், பட் பாசிட்டிவ்ல நெகட்டிவும் போகும். இஸ்லாத்துல வந்து முஸ்லிம்ஸ் வந்து அவங்க ஃபங்க்ஷன்ல எல்லாமே ஹக் பண்ணுவாங்க பாருங்க, எல்லாமே ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஹக் பண்ணிக்குவாங்க, தட் இஸ் கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்படி கட்டி பிடிக்கும் போது அந்த இந்த ஹார்ட்ல இருந்து அவங்க ஹார்ட்டுக்கு ஒரு எனர்ஜி போகும். அது லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் ஒரு எனர்ஜி போகும், பாசிட்டிவ் போகும். பட் அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து கல்மிஷம் இல்லாம ஒரு அன்பா பாசமா மக்கள் வந்து அந்த அளவுக்கு இருந்தாங்க அப்போ. ஆனா இப்ப அது இல்லை. அப்ப அந்த மாதிரி ஹக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம இருக்கிற பாசிட்டிவும் போகும், நெகட்டிவும் போகும், ரெண்டுமே போகும். பாசிட்டிவ் போகும், நெகட்டிவே போகும். அதனால நீங்க வந்து கை கொடுக்கறது அப்படின்னா கூட பார்த்து கை கொடுக்குங்க. ஹக் பண்றீங்கன்னா கூட பார்த்து கொடுங்க. அது யாரு என்ன கேரக்டர்னு சொல்லி பார்த்து பண்ண. அவங்க பாசிட்டிவ் ஆத்மா, நல்ல ஆத்மா அப்படின்னா அவங்க கிட்ட பாசிட்டிவ் நமக்கு வரும். ஹக் பண்ணும்போது அந்த கட்டி பிடிக்கும் போது அவங்க இருதய சக்கரால இருந்து, அவங்களுடைய ஹார்ட் சக்கரா இருந்து நம்ம ஹார்ட் சக்கராவுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதே நேரத்தில் அங்க இருக்கிற நெகட்டிவும் வரும். கை கொடுக்கும் போது அப்படிதான் அவங்களுக்கும் வரும், நல்லதும் வரும், கெட்டதும். ஆனா முடிஞ்சதுக்கு அதை அவாய்ட் பண்ணும். இந்த ஹக் பண்றது, அப்புறம் வந்து கை கொடுக்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். இதனாலதான் நம்ம இந்தியன் சிஸ்டம் வச்சு பார்த்தாங்க, வணக்கம். நம்ம சிஸ்டம் பாருங்க, வணக்கம் தான். இந்த கை கொடுக்குற கல்ச்சர்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம தான் பாருங்க அந்த கல்ச்சரை பார்த்து மாறிட்டோம். பட் நம்மளுடைய கல்ச்சர் பாருங்க,
ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வணக்கம் தான் சொல்லுவோம். வணக்கம் சார். அந்த வணக்கம் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை பத்தி ஃபியூச்சர்ல கிளாஸ்ல நான் சொல்லுவோம். வணக்கம் சொல்லிட்டு நீங்க நல்லா பாருங்க, அந்த பாட்டு வரும்போது ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து இப்படி மேல கையை தூக்கி கும்பிடுவேன் ஒரு ஸ்டேஜ்ல. தென் இன்னொரு ஸ்டேஜ் தலைக்கு மேல, இன்னொரு ஸ்டேஜ் நெத்திக்கிட்ட, இன்னொரு ஸ்டேஜ் கழுத்துக்கிட்ட, இன்னொரு ஸ்டேஜ் வயிற்றுக்கிட்ட, இப்படி நிறைய இருக்கு. அது ஏன் அங்க வைக்கணும்னு கணக்கு இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல வகுப்புல சொல்லிக் கொடுப்போம். சரி, அது கை எங்க வச்சு கும்பிடுறதுக்கு காரணம் இருக்கு. யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? யாரா தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கா தெரியுமா ஏன் கையை டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வச்சு கும்பிடுறோம்? தெரிஞ்சா வேற யாரோ 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஐயா ஐயா வணக்கங்க. தலைக்கு மேல குழந்தைவேல் பேசுறேங்க. ஐயா அதாவது நமக்கு சரிசமமா இருக்கிறவங்க கூட கையை வந்துட்டு நம்ம இப்படி நேரா வச்சு கும்பிடுவீங்க. உயரம் நம்மளோட மேல அதிகமான ஒரு ஞானத்துல இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கையை மேல தூக்கி வணக்கம் வைப்பீங்க. இதுதான் என்னோட புரிதலுங்க. ஐயா சொல்லுங்கம்மா. தலைக்கு மேல வச்சு கும்பிடுறது சித்தர்களுக்கு அப்படிதான் ஐயா கும்பிடணும். தலைக்கு சரி. மேல வச்சு கும்பிடுறது. சரி, நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிடுறது நம்ம செஸ்ட் இதுகிட்ட நம்ம கண்ணுகிட்ட மூஞ்சிக்கிட்ட வச்சு கும்பிடலாம். அது மாதிரி அதான் ஐயா. ஆனா சித்தர்களை பொறுத்தவரை தலைக்கு மேலதான் கும்பிடணும். ஐயா வணக்கங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. முகேஷ் பேசுறேங்கய்யா. இது எனக்கு அது எதுக்காக இப்படி வச்சு பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா நான் வந்து அந்த வர்மக்கலை கிளாஸ் போகும்போது இந்த தலைக்கு மேல வைக்கிறது, தலையில வைக்கிறது, அப்புறம் பிடரிக்கிட்ட பின்னாடி வைக்கிறது, நெத்திக்கிட்ட வைக்கிறது, கழுத்துக்கிட்ட வைக்கிறது, நெஞ்சுக்குழியில வைக்கிறது, அது மாதிரி பண்ணி அதை செஞ்சு காட்டி நம்ம எனர்ஜி எப்படி மாறுதுங்கிறத வந்து செஞ்சு காட்டினாருங்க எங்க குரு. எனர்ஜி வந்து எனர்ஜி வந்து அவர் ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு, சூட்சமமா எடுத்துட்டு இந்த இதை செய்ய சொன்னாருங்கய்யா. இதை செஞ்சுட்டு அப்பவே வந்து எனர்ஜி மாற்றத்தை வந்து எப்படி வந்து உடம்புல தெரியுது அப்படிங்கறத செஞ்சு காட்டினாருங்கய்யா. அதை நான் பார்த்திருக்கேங்கய்யா. ரைட், கரெக்ட் சார், கரெக்ட். வேற யாராவது? நிறைய வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வரும் ஐயா. அது மாதிரி மேல கை வைக்கும்போது இந்த இது சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் கார்டு சொல்லுவாங்க. அது வந்து வேற யாராவது 2 பேர்? ஐயா ரஞ்சித் குமார், திருச்சி. தலைக்கு மேல கை வைக்கிறது வந்து கோபுரத்தை பார்த்தோம்னா தலைக்கு மேல கை வச்சு கும்பிடுவாங்க ஐயா. அதாவது ஒரு ஆன்மீகத்துல குரு ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா நெத்திக்கு நேரா வச்சு கும்பிடுறவங்க ஐயா. சாதாரண மக்களுக்கு நெஞ்சுக்கு நேரா கை வச்சு கும்பிடுவாங்க ஐயா. அதாங்க. நன்றிங்க. ஓகே. தென் வேற யாராவது? ஐயா தேவேந்திரகுமார், சாத்தூர்ல பேசுறீங்க. தலைக்கு மேல வைக்கும் போது வித் டீப் ரெஸ்பெக்ட், வித் டீப் லவ், குரு வந்து வித் டீப் ரெஸ்பெக்ட், வித் டீப் லவ், நெஞ்சில் வைக்கிறப்போ டீப் லவ் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து அவங்கள வணங்குவாங்க. அதனால அவங்களோட பிளஸிங்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகே. நீங்க எல்லாமே சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட் தான். தப்பு எதுவும் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்ட். பட் அது ஏன் கும்பிடுறோம் அப்படின்னா, தலைக்கு மேல சில சக்கரங்கள்லாம் இருக்கு. தலைக்கு மேல சில சக்கரங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம விளக்கம் பின்னாடி பேசுவோம். இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸா சொல்லிடுறேன். அதை பத்தி பின்னாடி நாம அந்த விளக்கமா பேசுவோம், ஃபியூச்சர்ல பேசுவோம். அதாவது தலைக்கு மேல அப்படி கும்பிடும் பொழுது தலைக்கு மேல சகசிராவுக்கு மேல சில சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்களும் எனர்ஜி வாங்கி ஃபீட் பண்றோம். அந்த சக்கரங்களும் எனர்ஜி வாங்குறோம். அங்கே தலைக்கு மேல இங்க வைக்கும்போது சகசிராரம், இது மேல சகசிராக்கு மேல இருக்கிற சக்கரா, இது சகசிராரம். தென் இங்க வரும்போது ஆங்ஞா சக்கரம், இங்க வரும்போது தொண்டை விசுத்தி சக்கரம், இங்க வரும்போது ஹார்ட் சக்கரம், இங்க இந்த இடத்துல வச்சு கும்பிடும்போது நாபி சக்கரம். சக்கரோட லிங்க் வைக்கிறோம். அந்த சக்கரோட லிங்க்குக்கும் நாம கும்பிடுறதுக்கும் யாரை கும்பிடுறோன்றதுக்கும் அது கனெக்ஷன் இருக்கு. சக்கரங்கள்ல வாங்குற எனர்ஜிக்கும் நம்ம யாரை கும்பிடுறோன்றதுக்கும் அவங்ககிட்ட எப்படி பிளஸ்ஸிங் வாங்குறோன்றதுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பின்னாடி நம்ம அதை பத்தி பேசுவோம். இதோ மேல அப்படி கும்பிடும் பொழுது சகசிராக்கு மேல ஒரு 3 சக்கரங்கள் இருக்கு. சகசிராக்கு மேல அந்த சக்கரங்கள் இருந்து எனர்ஜி வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்றோம். தலைக்கு இங்க கும்பிடும்போது சகசிரா சக்கரத்தை கை வைக்கிறோம்.
தென் அதுக்கு பிறகு இங்கே வரும்போது ஆக்ஞா, இங்கே வரும்போது விசுத்தி சக்கரம், தென் இங்கே வைக்கும்போது என்ன சக்கரம், ஆட் சக்கரம், அநாகதம் சொல்லுவாங்க, ஆட் சக்கரம். இங்க வைக்கும்போது நாபி சக்கரம். இங்க நாபி சக்கரத்தை வச்சு கும்பிடணும். சில அது இருக்கு, நான் சொல்லி கொடுக்குறேன். நாபி சக்கரம் வச்சு கும்பிடணும், இப்படி வச்சு கும்பிடும். அப்ப இப்படி கும்பிடும் போது என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி வாங்கி நம்மளும் வாங்குவோம். அதை யார்கிட்ட வணங்குறோமோ அவங்ககிட்ட இருந்து அப்படியே போயிட்டு அவங்ககிட்ட பிளஸ்ட் எனர்ஜியா திருப்பி நமக்கு ரிவர்ஸ் வரும். இந்த எனர்ஜி வாங்குறோம், அதை யார்கிட்ட வாங்குறோமோ யார்கிட்ட வணங்குறோமோ அவங்களுக்கு போயிட்டு அவங்க உள்ள ஆறாக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சு அங்க நெகட்டிவ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு பாசிட்டிவ் கொடுத்து திருப்பி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட கொண்டு தரும். அது நிறைய கிளன்ஸ், இதெல்லாம் மொமெண்டம் நடக்கும், ஒரு செகண்ட் நடக்கும், அதெல்லாம் ஒரு செகண்ட் நடக்கும். உன்னை அறியும் ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என் கை என்னையும் அறியாம மேல போகும் பாருங்க, மேல போகும். அந்த ஒரு வரி போகும்போது நமக்கு அந்த ஞானம் வேணும், அந்த அறிவு வேணும், அந்த ஞானம் வேணும், அந்த இறைவனை அறிகின்ற, அந்த இறைவனை உணர்கின்ற, அந்த இறைவனை புரிந்து கொள்கின்ற, தெரிந்து கொள்கின்ற அந்த ஞானம் நமக்கு வேணும். அது புரிஞ்சோம் லைஃப்ல எல்லாமே கரெக்டா போயிடும், கரெக்டா செய்வோம், தப்பே பண்ண மாட்டோம். ஸோ அது பண்ணும்போது ஹையஸ்ட் பீக் ஆஃப் எனர்ஜி இப்படி மேலே வாங்கும், அதான் வாங்கும், அந்த டைம்ல வாங்கும். ஸோ அப்போ வாங்கும்போது என்ன ஆகும், அந்த எனர்ஜி அப்படியே அங்கேயிருந்து கரெக்டாக எனக்கு டவுன் ஆகி உள்ள வந்து உள்ள என்னுடைய ஆறால வந்து நான் யாரை வணங்குறனோ அந்த அங்கே எனர்ஜி போய் திருப்பி அது எனக்கு பிளஸ்ஸிங் எனர்ஜியாக வரும். அப்போ அந்த டைம் தான் நம்ம இப்படி கும்பிட்றோமா சார், ஓகே, எப்படி கும்பிடலாம் கும்பிடும், அந்த கும்பிடுக்கு தகுந்த மாதிரி அந்த சக்கரம் தான் எனர்ஜி வரும். கும்பிட்றத கூட இவ்வளோ முறைகள் இருக்கு. ஸோ நம்ம இந்தியன் கல்ச்சர் பாருங்க, இப்படிதான் கும்பிடுவாங்க. யாரும் இப்ப போஸ்டும் கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது நம்ம சிஸ்டமே கிடையாது. ஈவன் ஜப்பானீஸ் பீப்புள் கூட, ஜாப்பனீஸ் கூட எடுத்து பாருங்க, அவங்க ஜஸ்ட் அப்படியே புனியுவாங்க, அவ்வளவுதான், புனியுவாங்க, அப்படியே பெண்ட் பண்ணுவாங்க, அப்படியே நம்ம அப்பர் பாடியை வந்து அப்படியே பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கும்பிட்டா அவங்க கும்பிடணும்னு அர்த்தம், அவங்களுடைய கல்ச்சர்ல கும்பிடுறதுன்னு அர்த்தம். பட் இந்த கையை கொடுக்குற கல்ச்சர்லாம் வந்து இப்போ ரீசெண்டா ஃபாரினர்ஸை பார்த்து கத்துக்கின பழக்கம் தானே ஒழிய, இந்த கையை கொடுக்குறது அது ரீசெண்டா இப்போ வந்து ஹக் பண்றதெல்லாம் இப்போ ரீசெண்டா இப்போ வந்தது. அப்ப கை மட்டும் தான் கொடுப்பாங்க, இப்ப ஹக் பண்றது, ஹக் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம், சும்மா கடமைக்கு தான் பண்றாங்க. அப்ப நல்லா அடிச்சுதான் இருக்கிறாங்க. நானும் பார்ப்பேன் முஸ்லீம் ஃபங்க்ஷன் எல்லாமே அப்படி ஹக் பண்ணி பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அது என்ன, அது போலி, சும்மா நம்மள ஏமாத்திக்கணும், அவ்வளவுதான். ஒரே பிளேட்டை போட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. நல்ல கல்ச்சர் அது, அதாவது அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய கருத்து, அது செயல் வந்து புனிதமானது, அது நாம குறை சொல்லக்கூடாது. நல்ல சிஸ்டம், எல்லாரும் ஒன்னா ஒரே பிளேட்ல போட்டு ஏன் எச்சில் பட்டுடுச்சு, எச்சில் பட்டுடுச்சு, அது இல்லை இது இல்லை அப்படின்னு இல்லாம எல்லாரும் ஒரே பிளேட்ல போட்டு அவங்கவுங்க வாயில போட்டு எச்சில் போட்டு சாப்பிட்றாங்க. அது என்ன, சகோதரத்துவத்தை அதிகப்படுத்து, சகோதரத்துவத்தை அதிகப்படுத்து, ஒத்துமையா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்து நல்ல கருத்து. ஆனா நடைமுறையில் அப்படி இருக்கா, இல்ல, அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் பாக்கணும்ல. எல்லாம் முஸ்லிம்ஸ் தான், அவர் அடிக்கிறாரு, அவர் இவர் அடிக்கிறாரு, அவருக்கு அப்படி இப்படி அடிச்சுக்கிறாங்களே. அப்ப அது என்ன, நாமளே ஏமாற்றி கொள்கின்றோம்னு அர்த்தம். ஒரு செரிமனி பண்றோம், ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும், இல்லைன்னா அது வேஸ்ட். அது என்ன சொல்றது, அது ஒரு சம்பிரதாயம், சம்பிரதாயம், அவ்வளவுதான். ஒரு சம்பிரதாயம், அது ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். கையை கொடுக்கணும் என்ன, நான் என்னுடைய அன்பை உனக்கு கொடுக்குறேன், உங்களுடைய அன்பை நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும் சில அந்த கை கொடுக்கும். ஆனா கையை கொடுக்கிட்டு சண்டை பிடிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு கையை கொடுக்கணும், தேவையில்லை. எதுக்கு ஹக் பண்ணணும், ஹக் பண்ணி என்ன பிரயோஜனம், சண்டை பிடிக்கிறாங்களே. நிறைய பேர் பார்ப்பேன் ஹக் பண்ணிக்கிறாங்க, ரைட்டு ஃபங்க்ஷன்ல, மேரேஜ்ல, மற்ற ஃபங்க்ஷன்ல பார்த்தா ஹக் பண்ண, நல்ல கான்செப்ட். அந்த எனர்ஜியை கொடுக்கணும், வாங்கணும், அன்பா இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும் இருக்கு. ஆனா அப்படி இல்லையே, சண்டை பிடிச்சிக்கிறாங்க, கோர்ட்டு போறாங்க, கேஸ் போறாங்க, நீ அப்படியா இப்படியான்னு சீரியல் கதை நடக்கலாம், அங்கேயும் நடக்குது. அப்ப என்ன, அது ஒரு செரிமனி மாதிரி வச்சிருக்க முடிய, அதனுடைய உட்கருத்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்றேன்னு அர்த்தம். அன்பா இருந்தா இப்போ கட்டி பிடிச்சி எல்லாம் அன்பை தெரிவிக்கணும் அவசியமே கிடையாது, கட்டி பிடிச்சாதான் அன்பு அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படி தப்பா வளர்ந்துட்டோம், வளர்க்கப்பட்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். சில நேரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹேண்ட் ஷேக் பண்றது, ஹக் பண்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நல்ல புண்ணியமான ஆத்மா, இவங்ககிட்ட இருந்து நமக்கு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும், இவங்ககிட்ட நெகட்டிவே கிடையாது, கன்மிஷனே கிடையாது. அப்பேற்பட்ட ஆத்மா நினைச்சா கையை கொடுங்க, கட்டி பிடிங்க, எனர்ஜி வாங்கிக்கங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாங்கிக்கணும். அந்த மாதிரி ரொம்ப ரேர், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். அதனால அந்த மாதிரி இதில் அவாய்ட் பண்ணிக்கணும். சகோதரர் சூரிய நாராயணன் அந்த கேள்வி கேட்டாரு, வெங்கடகிருஷ்ணன்
கேட்டாங்க. நல்ல ஆன்சர் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா சார்? கிளியரா? நன்றி ஐயா, புரிஞ்சுது ஐயா, நன்றி. கிளியரா? இதான் சார் ஆன்சர். இது தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க சார். கையை ஒரு பக்கம் கொடுக்குவாங்க, இன்னொரு பக்கம் சண்டை பிடிப்பாங்க. பட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும் சார், கண்டிப்பா நடக்கும். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க சார். இது ஒரு சந்தேகம் ஐயா. இது சித்தர்கள்லயே வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா ஐயா? இப்படியா சார் பொண்ணு போட்டா? தெரியல சார், நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல சித்தர்கள்லயே நிறைய கேட்டகரி இருக்கு. ஏதோ தவசு அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க, ஒவ்வொரு பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. என்னமோ புதுசு புதுசா சொல்றாங்களே, சரி ஐயா கிட்ட கேட்டுருவோம் சொல்லிதான் உங்ககிட்ட கேக்குறேன். சித்தர்கள் வந்து அரசியல் கட்சியா இது? இது அரசியலா? இது சப்டிவிஷன் இருக்கிறதுக்கு உட்பிரிவுகள் இருக்கு, சப்செக்ஷன் எல்லாம் இருக்கிறதுக்கு அரசியலா சார் இது? இல்ல சார், 100% தப்பு. இப்படிதான் சார். எனக்கு இந்த கேள்வி வந்துச்சுங்க ஐயா. ஒரு சில ஆத்மாக்கள் வந்து சித்தர்கள் சொல்லிட்டு வந்து பேசுற மாதிரி சொல்றாங்க ஐயா. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. ஒரு ஆத்மாக்கள் வந்து நான் சித்தர், என்னோட சித்தர்கள் பேர் சொல்லிட்டு பயன்படுத்துறாங்க மாதிரி இதுல வந்துச்சுங்க ஐயா. இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன் சார், இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதாவது அவருக்கு சித்தர்களே இல்ல, ஆனா சித்தர்கள் சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. அவங்க சித்தர்கள் கிடையாது, பட் ஆனா சித்தர்கள் சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. பட் ஹையர் லெவல்ல இருக்கிற ஆத்மா, அவங்கள ஒன்றும் கெடுதல் ஒன்றும் கிடையாது, கெடுதல் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் வந்து பேசுறாங்க. பட் ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். பட் சித்தர்கள் கிடையாது. பட் நான் சித்தர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து பேசுறாங்க. பட் அவங்க சித்தர்கள் கிடையாது. பட் கெடுதல் நினைக்காத ஆத்மாக்கள், கெடுதல் நினைக்காம நல்லா பண்ற ஆத்மாக்கள். அவங்ககிட்ட கெடுதல் நினைக்காம பெரிய விஷயம் தான். பட் சித்தர்கள் சொல்லி பொய் சொல்லிட்டு வராங்க. பட் சித்தர்கள் இல்லை சார், சித்தர்கள் இல்லை சார். சித்தர்கள் டைரக்டா வருவாங்க, டைரக்டா பண்ணுவாங்க, டைரக்டா டீல் பண்ணுவாங்க. பட் சித்தர்களுக்குள்ள பிரிவுகள்லாம் ஒன்றும் கிடையாது சார். உலகத்துல 9 கோடி சித்தர்கள் இருக்காங்க, 9 கோடி இருக்காங்க சார். உலகத்துல 9 கோடி சித்தர்கள் இருக்காங்க. த்ரூஅவுட் வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க சார், வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. அதுல 15 சித்தர்கள் நம்ம ஏன் மெயினா சொல்றோம்னா, இவங்க வந்து ஃப்ரண்டியர்ஸ் மாதிரி, ஃப்ரண்டியர்ஸ் மாதிரி. இவங்க தான் முக்கியமானவங்க. அதுல அந்த 12 சித்தர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. பட் உலகம் முழுசு சித்தர்கள் இருக்காங்க. அதுல 9 கோடி சித்தர்கள் இருக்காங்க. அதுல சித்தர்களுடைய ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கேன் நான். 9 கோடி சித்தர்கள் அப்படின்றாங்கன்னா, ஒரு 4 சித்தர்கள் வந்து வேற ஹையர் லெவலுக்கு போறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வேற 4 சித்தர்கள் உள்ள வந்து தான் வெளியே போவாங்க. நான் இது ஒரு வகுப்புல கூட தெளிவா சொல்லியிருக்கேன். பேலன்ஸ்டா இருக்காங்க 9 கோடி சித்தர்கள். 9 கோடி சித்தர்கள ஒரு 10 பேர் இப்போ ரிலீவ் ஆகி போறாங்க. வேற வேற அது அது வந்து அது சீக்ரெட் மேட்டர், அக்கல்ட் வேர்ல்டு மேட்டர். அது உங்களுக்கு சொன்னா புரியாது, ஃபியூச்சர்ல வேணா சொல்லுவோம். அந்த லெவலுக்கு அவங்க போறாங்க அப்படின்னும் போது அப்ப இங்க ஷார்டேஜ் வரும். அப்ப இங்க ஷார்டேஜ் வரும்போது உடனே அப்புறம் கேப் ஃபில்அப் பண்ணணும். நான் இது ஒரு உதாரணமே சொன்னேன். இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் இருக்கிறாங்க, அவர் ரிலீவ் ஆயிட்டாருன்னா புதுசா வரவர் சேர்ந்தவருக்கு சில டைம்ல உடனே ஜாயின் பண்ணுவாங்க. சில பேர் 3 மாசம் 4 மாசம் அந்த பொசிஷன் வேக்கண்டா கூட இருக்கும். நான் இது இந்த உதாரணத்தோட சொல்லியிருக்கேன். பட் இறைவனுடைய படைப்புல 9 கோடி சித்தர்கள் வந்து எண்ணிக்கை என்னைக்குமே குறையாது. ஒரு 10 பேர் வெளில போறாங்க அப்படின்னா 10 பேர் உள்ள இருப்பாங்க. கொண்டுட்டா ரிலீவ் பண்ணுவாங்க. அதான் ரிலீவ் பண்ணிட்டு கொண்டு வர மாட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் மாதிரி, கவர்மெண்ட்ஸோ கம்பெனிஸோ மாதிரி ரிலீவ் பண்ணிட்டு அப்புறம் வருவாங்க வெயிட் பண்ணணும் கிடையாது. இங்க 10 பேர் ரிலீவ் ஆகுறாங்கன்னா அட்வான்ஸா 10 சித்தர்கள் உள்ள வந்துருவாங்க. வந்த பிறகுதான் ரிலீவ் ஆவாங்க. அந்த 9 crores ஆஃப் சித்தர்ஸ் அதை கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. ஆனா எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி, நானும் ஒரு காலத்துல அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. சினிமால பாக்குற மாதிரி, நாடகத்துல பாக்குற மாதிரி காய் உட போட்டு கையில கமலம் எடுத்துக்கிட்டு இது முடி வச்சுக்கிட்டு ஜிதாமுடி வச்சுக்கிட்டு அப்படிலாம் சித்தர்கள் வருவாங்க. நானும் அப்படிதான் ஒரு காலத்தை நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்ல சித்தர்கள். அப்படியெல்லாம் அப்படியும் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அப்படி மட்டுமே இல்லை. சாதாரண மக்களோடு மக்களாக, சாதாரண மக்களோடு மக்களாக நீங்க அவங்களை அடில் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு சில இது இருக்கு, அந்த அம்சம் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நபர்கள் சாதாரண மக்களோடு மக்களாக உலகம் முழுவதும் சித்தர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து பிற்காலத்தில் வந்து எனக்கு சுந்தரராஜன் ஐயா தான் காட்டி கொடுத்தார். நான் அப்படிதான் நினைச்சேன். இந்தியாவில மட்டும்தான் சித்தர்கள் இருக்கிறாங்க, வெளிநாடுகள்லாம் இல்லை, இங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, 12 பேர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களோட சித்தர்கள் இருக்காங்க, பட் எங்க இருக்காங்கன்னு தெரியல, இந்தியாவில தான் இருக்காங்க நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படி எல்லாம் இல்லை. சித்தர்கள் வந்து உலகம் முழுசும் எல்லா கண்ட்ரிலுமே இருக்கிறாங்க. வெவ்வேறு உருவங்கள்ல, வெவ்வேறு ஃபார்ம்ல, வெவ்வேறு மாதிரி இருக்கிறாங்க. உலகம் முழுசுமே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இருக்காங்க, இந்தியாவிலும் இருக்கிறாங்க. பட் தமிழ் சித்தர்கள் வந்து அவங்களுக்குலாம் ஃப்ரண்டியர்ஸ், லீடர்ஸ் மாதிரி 12 சித்தர்கள் முக்கியமானவங்க, அவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுந்தரராஜன் ஐயா தான் எனக்கு காட்டி கொடுத்து அந்த கம்யூனிகேஷனை உருவாக்கி கொடுத்தார். சரி, அதனால வந்து
சித்தர்கள் இருக்காங்க. பட் அவங்களுடைய தொடர்பு, இறைவனுடைய தொடர்பு வச்சுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அதை விடுத்து சும்மா இந்த மாதிரி மற்ற இதெல்லாம் நமக்கு வேண்டாம். பட் அதுக்கு நாம தகுதி பறிக்கணும். நம்ம தகுதிகளை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து நம்ம பல வகைகள்ல நமக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து நம்ம சரியான வழிகாட்டுல கரெக்டா கொண்டு போய் நம்ம பண்ணி கொடுப்பாங்க. ஆவிகள் வந்து கமிட்மெண்ட் கேட்கும். எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க. இதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி ஏமாந்தவங்களா இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். மீடியம் சொல்லுவாங்க. ஆவிகள் கிட்ட பேசுறவங்க வந்து மீடியம்ஸ் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவிகள் வந்து எனக்கு இது பண்ணி கொடு, இது பண்ணி கொடு, இதை செஞ்சு கொடு, நான் இது பண்ணா நான் உனக்கு இது பண்றேன்னு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. இவங்களும் அதை கேட்டு செய்வாங்க. இப்ப எப்படி நம்ம மக்கள் வந்து ஆசை காட்டி மோசம் பண்றாங்க. நம்ம உலகத்தை பார்க்கறோம் இல்லையா? வந்து நல்லா பேசி நல்லா பழகி இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு மாட்டி விட்டு போயிடுவாங்க, இதை ஏமாற்றி போயிடும். அதே மாதிரி அங்கேயும் பண்றாங்க. நிறைய மீடியம்ஸ்க்கு இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், இதை செய்யறேன் அதை செய்யறேன், இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லிட்டு அதுவும் காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. அது சில காரியங்கள்லாம் இருக்கு, அது இன்னர் வேர்ல்டு மேட்டர். அது காரியத்தெல்லாம் சாதிச்சுக்குவாங்க. கடைசியில் நமக்கு டேக்கா கொடுத்து போயிடுவாங்க. அஜிஜோ இப்படி சொன்னாங்க இப்படி பண்ணாங்க, நான் பண்ணேன் செஞ்சேன், கடைசியில் என்னை இப்படி விட்டு போயிட்டாங்க. நிறைய மீடியம்ஸ் புலம்பி இருக்கிறாங்க என்கிட்ட. நிறைய மீடியம்ஸ் வந்து என்கிட்ட புலம்பி இருக்காங்க. இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, இவங்க பேச்சு நம்பி நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். நாம சொல்றேன் இல்லையா, என் பிள்ளைய பால் ஊட்டி மோர் ஊட்டி இப்படி எல்லாம் வளர்த்தேன், கடைசியில் எனக்கு கண்டுக்காம போயிட்டான், இப்படி விட்டான் அப்படி விட்டான் புலம்புறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்க புலம்புவாங்க. சார் நான் அப்படி பண்ணேன் சார் இப்படி பண்ணேன் சார், அந்த ஆத்மா இப்படி சொல்லிச்சு இப்படி பண்றேன்னு சொல்லிச்சு சார், அப்படிலாம் பண்ணேன், கடைசியில் டீல் விட்டு போயிடுச்சு, இப்போ கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது சார், இப்போ கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது. எங்க போய் தேடுவீங்க? கூப்பிட்டா வரணும். அது இருக்கிற உலகம் வேற. இவங்க போக முடியாது, நாம போயிடுவோம். நம்ம கண்ணையை சொல்லி கொடுத்துருக்காரு, நாம போய் கண்டுபிடிச்சிடலாம், எங்க போனோம் கண்டுபிடிச்சிடலாம். பட் அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒன்லி இங்க மட்டும் பேசுறவங்க. அவங்களுக்கு எப்படி போய் தெரியும்? அப்புறம் கூப்பிட்டேன் சார் வரல சார், கூப்பிட்டேன் சார் வரல சார், கூப்பிட்டேன் சார் வரலன்னு புலம்புவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். அது மாதிரி எப்படி மனிதர்களை ஏமாத்து ஃப்ராடு கோல்மால்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஆவிகளையும் ஃப்ராடு கோல்மால் பெத்தராட்டம் எல்லா சகலமும் அங்கேயும் இருக்கு. அதனால அவங்கள நம்பி போறது ரொம்ப ரிஸ்க்கு. அரசன் நம்பி பூசனை கைவிட்ட கதைன்னு பார்த்தீங்களா? அரசன் நம்பி பூசனை கைவிட்ட கதை. அப்புறம் மண்குதிரை நம்பி ஆத்துல இறங்கின கதை. மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கினா என்ன கதி ஆகும்? சொயின்னு கரைஞ்சு போயிடும். அப்புறம் ஆத்து நாமளும் போக வேண்டியதுதான். இது மண்குதிரை கண் பக்கம் போய் அங்கே விட்டுடும்ட்டு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மீடியம்ஸ் நிறைய பேர் மண்குதிரை நம்பி போனவங்க தான். நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டு மண்குதிரை நம்பி உழுந்தவங்க தான். அப்புறம் அதை நம்ம கிட்ட வந்து அப்புறம் சுந்தரராஜன் ஐயா கூட துணையோட சித்தர்களுடைய அருளோட அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்து வெளியே விட்டுருக்கோம். நிறைய பேர் விட்டுருக்கோம், நிறைய மீடியம்ஸை வெளியே விட்டுருக்கோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், உங்களுக்கு இந்த மாதிரி ஆவிகள் தொடர்பெல்லாம் வச்சுக்காதீங்க, சித்தர்கள் தொடர்பு ட்ரை பண்ணுங்க, இறைவனுடைய தொடர்பு ட்ரை பண்ணுங்க. நீங்க அந்த பக்குவம் அடைஞ்சீங்கன்னா அவங்க உங்களை தேடி, சித்தர்களும் சரி இறைவனும் சரி உங்களை தேடி வருவார்கள். இந்த கான்செப்டே நம்ம கர்மஜீவங்க சொல்லிக் கொடுக்கும். இறைவனை எப்படி உங்ககிட்ட வர வைக்கிறது, சித்தர்களை எப்படி உங்கள்கிட்ட வர வைக்கிறது, நீங்க பண்ணிட்டு இறைக்கட்டில் கரெக்டாக லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. திரிசூலத்தை கையில் எடுங்க, இந்த பக்கம் கேசியம் இந்த பக்கம் கிறிஸ்டல், மதியில சேரிட்டி செஞ்சு பாருங்க. கடவுள் உங்களை தேடி வருவார், சித்தர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்கு எந்த ஃபார்ம்ல வந்தா நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க அந்த ஃபார்ம்ல வருவாங்க. உங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபார்ம்ல வந்தா சூட்டபிளா இருக்குமோ அந்த ஃபார்ம்ல வருவாங்க. அவங்க அதை அவங்களே மாத்திக்குவாங்க, அவங்களே வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி வருவாங்க. அவங்கள பார்த்தா பயப்படுறதோ, அவங்கள பார்த்தா ஐயோ என்னமோ ஏதோ நினைக்கிறதோ, அவங்கள பார்த்தா டெரராக்கிற மாதிரியோ, ஏதோ வந்துட்டோம் யாரும் என்னன்னு தெரியல அப்படின்னு பயப்படுற மாதிரியோ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வருவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த லைஃப்ல உங்களுக்கு அந்த மாதிரி சித்தர்களுடைய தொடர்பும் இறைவனுடைய நேரடி தொடர்பும் உங்களுக்கு கிடைச்சுன்னா யூ ஆர் வெரி லக்கி. அப்படி வர வச்சுக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்மத்திலே இறைவனை டச் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்மத்திலே சித்தர்களோட தொடர்பு வச்சுக்கோங்க. உங்களை ஃப்ரெண்ட்ஸா மாத்திக்கோங்க. உங்களுக்கு யார் ஃப்ரெண்டுனா கடவுளும் சித்தர்களும் தான் ஃப்ரெண்டு. அப்படி மாத்திக்கோங்க. அவர் ஃப்ரெண்டு இவர் ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டு எல்லாம் இல்லை. உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு, உங்களுக்கு யார் கைடுன்னா கடவுளும் சித்தர் பெருமக்களும். எங்களுக்கு கைடுன்ற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. அதுதான் தினமும் நாங்க உயிரை கொடுத்து சொல்லி கொடுக்குறோம். எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பட் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுறீங்க, அது சரியா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நாங்க சொல்றதன் முக்கியத்துவத்தை முழுவதுமாக யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் இறைவனை அடைய முடியும், பார்க்க முடியும், பேச முடியும்.
சிதறுகளை அடைய முடியும், பார்க்க முடியும், பேச முடியும். அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த உறவு, அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ் அனுபவிச்சாதான் தெரியும். நான் வாயில சொன்னா உங்களுக்கு புரியாது, நான் வாயில சொன்னா தெரியாது. அவ்வளோ விஷயங்கள். சரியா? ட்ரை பண்ணுங்க. சரி, நம்ம கிளாஸ் இதோட முடிச்சுக்குவோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். சரியா? நன்றி, வணக்கம். பாடுங்கம்மா, யார் பாடுறீங்க? மியூட்ல இருக்கு. தானியமா மியூட் பண்ணிருக்கீங்க. பாடுங்க. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ இதை அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மமென்றும் தற்போது அதர்மமென்றும். முற்போது தர்மமென்றும் தற்போது அதர்மமென்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக. எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அலுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அலுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மா அனுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருள் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய். உடலில்
உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லையில்லாதானே, கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. நன்றி நன்றி தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா ஐயா. நன்றிங்க ஐயா. மிகவும் நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி.